பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே அரூபி இவ்வேளையில் அடி ஆமென். அரூபியே இவ்வேளையில் அடியா நெஞ்சம் வாரீரோ பாரும் தந்தையே எந்தன் உள்ளத்தை யாரும் காணாவுள் அலங்கோலத்தை பாரும் தந்தையே எந்தன் உள்ளத்தை யாரும் காணாவுள் அலங்கோலத்தை மனம் நொந்து மருளுகிறே பரிசுத்தம் கெஞ்சுகிறே மனம் நொந்து மருளுகிறே பரிசுத்தம் கெஞ்சுகிறே பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே அரூபியே இவ்வேளையில் அடியா நெஞ்சம் வாரீரோ அரூபியே இவ்வேளையில் அடியா நெஞ்சம் வாரீரோ துணை வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே துணை வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும் என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும் பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே அரூபியே இவ்வேளையில் அடியா நெஞ்சம் வாரீரோ அரூபி வேளையில் அடியா நெஞ்சம் வாரீரோ. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல පිදාවේ. යේසුස් වහන්සේගේ නාමයෙන් යාඥා කරනවා ශුද්ධකමෙන් පූර්ණ වූ අපගේ යාපත් පියාණනි. ආමේන්. ආමේන්. ஹல்லேலூயா. ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ස්වාමීන් වහන්සේ සුදු නාමය මහිමටපත් වේවා. ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை ஆராதனை வேளைக்கு வந்திருக்கிற தெய்வ ஜனங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை தெரியப்படுத்துகிறோம். උදෑසන කාලයේදී දෙවියන් වහන්සේ ගබමුකට ආව සියලු දෙනාට යේසුස් වහන්සේගේ නාමයෙන් සුබ පතනවා. தேவ ஜனங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நன்றியை மிக தாழ்மையோடு கூட நான் தெரியப்படுத்துகிறேன். දෙවියන් වහන්සේගේ දරුවන්ට මම යටාත්කමෙන් ස්තුතිවන්ත වෙනවා. திருச்சபைக்கு நன்றி செலுத்துகிறேன். சபாவோட ஸ்துதிவந்த வேணுவா. போன வாரத்தில் உங்களோடு கூட சொன்ன பிரகாரம் யார் இந்த பணியை செய்தில்லை என்று எனக்கு தெரியல. முடித்த மாவட்டங்களை அடையாளப்படுத்தி நல்ல ரெட் கலரில் அடையாளப்படுத்தி இருக்கிறீங்க. அவங்களுக்கு சகோதரி நிர்மலா அவங்களுக்கு நன்றியை தெரியப்படுத்துகிறேன். සහෝදරනි මලාට ස්තුතිවන්ත වෙනවා. මේ දිස්ත්‍රික්ක
ලකුණු කරලා තිබෙනවා. නිසා ඒ ගැනද සහෝදරයට ස්තුතිවන්ත වෙනවා. ஒருவேளை தனி மனிதனாய் ஒரு பாரத்தை சுமக்க முடியாமல் நின்று கொண்டிருந்தேன். සමහර අවස්ථාවේදී තනි මිනිස්සෙක් ගැටියට බර උසුලා ගන්න බැරුව සිටියා. ஒருவேளை நான் கண்ணீரோடு கூட சொல்றதுக்கு எனக்கு இருக்குது. මට කඳුලෙන් යුක්තව කියන්න කාරණා තිබෙනවා. இலங்கை என்று சொல்லி 17 வருஷம் ஜெபம் பண்ணேன். ලංකා දේශය වෙනුවෙන් අවුරුදු 17ක් යාඥා කරා. அந்த தரிசனத்தை உங்க போதகர் இப்படி ஒரு மனுஷனுக்குள்ள இப்படி ஒரு பாரம் இருக்குதுன்னு சொல்லி அவங்க என்னோடு கூட சேர்ந்து சுமந்தாங்க. ඒ නිසා ඔබගේ දේව දාසයා මෙවැනි මිනිස්සෙ සමග මෙවැනි තුල මෙවැනි බරක් තිබෙනවා කියලා මගේ බර ඕත් එකතු වෙලා ඉස්සුවා. ஆனா நாள் போக போக சபை முழு சபையும் அதை புரிஞ்சு கொண்டீங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒன்று. දවස් යන්න මුළු සභාවම ඔබ මේක තේරුම් ගත්තා. ඒ ගැන මට ගොඩාක් සතුටුයි. உண்மைக்கும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய திருச்சபையில் இருக்கிறவர்கள் கூட எல்லாரும் முழுவதுமாக இதை புரிந்து கொள்ளவில்லை. සැබෑවම කියන මොහොතේදී මගේ සභාවේ ඉන්නා වූ සෑම දෙනෙක් පවා සම්පූර්ණයෙන්ම මේ කාරණාව වටහා ගත්තේ නැහැ. ஏன் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு இலங்கை பத்தி தெரியாது. ඇයිද කියලා බැලුවොත් ඔව් ලංකා දේශය ගැන උන් හරියාකාර දන්නේ නැහැ. அதனால நான் சொல்றது அவங்களுக்கு எந்த அளவுக்கு புரியும்ன்றது எனக்கு தெரியல. නමුත් මං කියන දේ ඔවුන්ට කොපමණ දුරට පැහැදිලි වෙනවද තේරුම් යනවද කියලාම දන්නේ නැහැ. இதே இலங்கையில பிறந்து வளர்ந்த உங்களால் இந்த காரியங்களை முழுவதுமாக புரிந்து கொண்டிருக்க முடிகிறது என்று நம்புகிறேன். එනිසා මේ ලංකා දේශයේ ඇතිදැඩි වුණා වූ ජනතාවක් ඇටියට ඔබට මේක සම්පූර්ණව තේරුම් ගන්න පුළුවන් කියලා මම හිතනවා. எங்கேயோ பிறந்தேன், எங்கேயோ வளர்ந்தேன். කොයිද ඇතිදැඩි වෙලා මම සිටියා. ஆனால் இன்றைக்கு இலங்கை பகுதி முழுவதையும் சுற்றி கொண்டிருக்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்தார். නමුත් අද ලංකා දේශය පුරාවටම මට ගමන් කරන්න දෙවියන් වහන්සේ මට කරුණාව දී තිබෙනවා. போன வாரம் உங்களோட செய்தி கொடுத்து போனதிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஏறக்குறைய 2000 கிலோமீட்டர் இந்த 2 வாரங்களிலே நாங்கள் சுற்றி இருக்கிறோம். ඒ නිසා ඔබ සමග දෙවියන් වහන්සේගේ වචන බෙදා දුන්නා වූ දවසෙන් පසුව අද දවස දක්වා මම 2000ක් පමණ කිලෝමීටර් 2000ක පමණ දුරක් මම ගමන් කරගෙන ඇවිත් තිබෙනවා. யாழ்ப்பாணம், மன்னார், அனுராதபுரம், புத்தளம், மாத்தளை, மொனராகலை என்கிற பொலனொருவை ஆகிய 6 மாவட்டங்களை இந்த பயணத்தில் முடிக்க கர்த்தர் உதவி செய்தார். මේ දේවදාසයා කිව්වා වගේ යාපනයේ ඉඳන් පොළොන්නරුව දක්වා ඒ ස්ථානවල අය ස්ථානකම මේ ආවව ගමන තුල මේ සති දෙක කාලය තුල නිම කරන දෙවියන් වහන්සේ කරුණාව දුන්නා. ஆக மொத்தம் வவுனியா, மட்டக்களப்பு, முல்லைத்தீவு, கிளிநொச்சி, திருகோணமலை, கொழும்பு, நுவரெலியா, கண்டி, பதுளை, கம்பகா, களுத்துறை, காலி, ஜஃப்னா, மன்னார், அனுராதபுரம், புத்தளம், மாத்தளை, பொலனொருவை ஆக 18 மாவட்டங்களை நாம் சபையாக பாரத்தோடு ஜெபித்து அதை சுற்றுவதற்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார். දිස්ත්‍රික්ක 18ක් අපිට සභාවක් ඇටියට අපි සියලු දෙනාම එකතු වෙලා බරක් උස්සලගෙන මේ දේ නිම කරන්න දෙවියන් වහන්සේ කරුණාව දුන්නා. இந்திய தேசத்திலிருந்து தேவன் எனக்கு கொடுத்த என்னுடைய சபை ஜனங்கள் நம்பி கொடுத்த பணங்களை இந்த மாவட்டங்களிலே கடந்த ஆண்டு வரைக்கும் விதைக்கும்படியே கர்த்தர் கிருபை செய்தார். මගේ සභාවේ ඉන්නව සෙනග මාව විශ්වාස කළා මගේ දෑතට දුන්නා සෑම මුදලක්ම දෙවියන් වහන්සේගේ නාමය වෙනුවෙන් මේ සියලු දිස්ත්‍රික්කවල ගියව අවුරුදු වල වපුරන්න දෙවියන් වහන්සේ මට කරුණාව දුන්නා. ஆனால் இந்த பயணத்திலே இதே சபைக்குள்ளிருந்தும் தேவைகளை சந்திக்கிற அளவிற்கு ஆண்டவர் சில உள்ளங்களுக்குள்ளே அப்படிப்பட்ட பாரத்தை ஆண்டவர் வைத்தபடினால் நான் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். මේ පාර මේ සභාව තුලිනුත් මේවැනි මගේ සේවය දරා ගන්න එවැනි අදවතක් බරක් ඔවුන් තුල ඇති කරපු නිසා මගේ දෙවියන් වහන්සේට මුළු ගෞරවය මහිමය පුද கடந்த කරනවා. வாரத்தில் ஆராதனை முடித்தவுடன் ஒரு நபர் என்னிடத்தில் வந்து சொன்னாங்க, சொன்ன வார்த்தை வச்சு இங்கே ஜோமுன்னோம், அடுத்த சில நிமிடங்களுக்குள்ளாக அந்த பணத்தை எங்களுடைய கைகளில் ஒப்படைக்கப்பட்டது. ඒ වගේම ගියා විරෝධනේ කෙනෙක් ඇවිල්ලා මට මේ යම් කාරණාවක් කිව්වා මම ඒ උදෙසා යාඥා කරා. ඒ යාඥා කර මොහොතේම මගේ දෑතට ඒ මුදල් ලැබෙන්න දෙවියන් சிலருடைய உள்ளத்தில் ஆண்டவர் பாரத்தை கொடுத்து உங்களுடைய அடுத்த பயண செலவை நாங்கள் தான் எடுத்துக்கொள்வோம், ஆண்டவர் எங்களுக்கு பாரம் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லுகிற சாட்சிகளை நான் கேட்ட பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய போதகர் எடுத்த முயற்சியும் வீணாய் போகவில்லை,
சபையாராய் சேர்ந்த ஜெபித்த ஜெபங்கள் வீணாய் போகவில்லை என்பதை அறிந்து கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன். එනිසා මගේ මා සමග බෝධනේ කතා කර කිව්වා මේ පාර එන්නව පාර ඔබගේ තිබෙනව සේවය තුල ඒ බාරත් අපි යම්තා දුර දරා ගන්නම් අපි ඔබගේ සේවයට යම් දෙයක් කරන්නම් කියලා මේ ඔම් ප්‍රකාශ කරන්නත් ඒ වගේම ඔබගේ දේවදාසය අප සමග සිටි මේවැනි තත්යකට මේ ගෙනාපු නිසාත් මගේ දෙවියන් වහන්සේට සියලු ගෞරවය ஒரு 5 நிமிடத்திற்குள்ளாய் நான் செய்திக்கு போய் விடுவேன். තව විනාඩි 5 කාලය තුල මම දෙවියන් වහන්සේගේ වචනයට ගමන් කරනවා. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ස්වාමින් වහන්සේගේ නාමය මහිමයටපත් වේවා. ஒரு பெரிய பாரம் எனக்குள்ள මා තුල එක විශාල බරක් 2026 டிசம்பருக்குள்ள 25 மாவட்டத்தை முடிக்கணும்ன்ற ஒரு பெரிய பாரம். 2026 දෙසැම්බර් මාසයේ අවසන් වෙන්න ප්‍රථම මේ දිස්ත්‍රික්ක 25ම මම ගමන් කරලා අවසන් කරන්න ඕනේ කියලා මට විශාල බරක් තිබෙනවා. கட்டாயம் அதை நம்ம முடிச்சிருவோம், சபையாய் முடிப்போம். අනිවාර්යයෙන්ම සභාවක් හැටියට අපි මේ දේවල් නිම කරන්න යනවා. அந்த வார்த்தையை கொஞ்சம் நீங்க கவனிச்சு கொள்ளணும். ඔබ මේ වචනය පොඩ්ඩක් හොඳින් තේරුම් ගන්න ඕනේ. சபையாய் முடித்து விடுவோம் என்று தான் சொன்னேன். සභාවක් හැටියට අපි ඉවර කරන්න යනවා කියලා තමයි මම அவ்வளவு அன்போடு கூட இந்த சபை என்னை ஏற்றுக்கொண்டதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். එවැනි ප්‍රේමයකින් විශාල ප්‍රේමයකින් සභාව මාව පිළිගත් නිසා ඔබට ස්තුතිවන්ත වෙනවා. இந்த இடத்துல எனக்கு முழு சுதந்திரம் எனக்கு நீங்க எல்லாருமே ඒ கொடுத்துருக்கீங்க. නිසා මේ ස්ථානයේදී සම්පූර්ණ නිදාස්කම මට මේ සභාව මේ සියලු දෙනා දීලා තිබෙනවා. என்னுடைய வார்த்தைகளை வேறுபடுத்தியோ அல்லாவிட்டால் என்னுடைய தரிசனத்தை வேறுபடுத்தி நீங்கள் பார்க்கவில்லை. ඒ නිසා මගේ වචන වෙනත් විදියකට නැත්නම් මගේ දර්ශනය වෙන් කරලා ඔබ බලන්නේ නැහැ. இது எனக்குள்ளே எனக்குள்ளே வைக்கப்பட்ட தரிசனமாக இருந்தாலும் இது கர்த்தருடைய சிந்தையாக இருந்தபடினால் இந்த உலக மீட்பர் தேவ சபை எனக்கு முழுவதும் தோள் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். මා තුල ආව වූ බලයක් නැත්නම් මා තුල ආව දර්ශනයක් වුණත් මේක දෙවියන් වහන්සේගේ සිතුවිල්ලක් නිසා මුළු ලෝක මීදීමේ දේව සභාවම ඔබට මට කරක් දෙගෙන ඔබ ගමන් කරන නිසා දෙවියන් වහන්සේට ස්තුති කරනවා. போன வருடத்துல நானும் பாஸ்டர் ஐயாவும் போன நவம்பர்ல தேவன் கொடுத்த இன்னொரு பாரத்தை நாங்க 2 பேரும் சேர்ந்து ஜெபித்தோம். ඒ වගේම සභා පාලකතුමාත් මාත් ගියව නොවැම්බර් වල ආව බරක් වෙනුවෙන් අපි යාඥා කරා. இந்த பயணத்தில் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அதை வைத்து ஊழியர்களாய் நாங்கள் எல்லாரும் பிளான் பண்ணி ஜெபித்து விட்டோம். ඒ වගේම අපි සියලු දෙනාම අද මේ කාලේ එකතු වෙලා සේවකයන් එකතු වෙලා ඒ වෙනුවෙන් ප්ලෑන් කරලා අපි යාඥා කරා. சபை கவனிங்க, සභාව අවධානය යොමු කරන්න. 2027 ஆண்டு 2027 වෙනි අවුරුද්ද நாம் முழு இலங்கையும் நாம் கொழும்பு தேசத்தில் ஒன்று சேர்க்க போகிறோம். මුළු ලංකා දේශේ ඉන්න සියලු දෙනාම අපි කොළඹ අපි එකතු කරන්න යනවා. அந்த நாட்களில் ஆண்டவர் கொடுத்த ஒரு பாரம், ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், ඒ කාලේ දෙවියන් වහන්සේ දුන්නා වූ වචනයක් බරක් කුමක්ද දන්නවද? அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் ஓரிடத்தில் கூடி இருந்த பொழுது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது என்று வேதம் சொல்கிறது. සියලු දෙනාම එක්සිත්ව එක තැනක ඔවුන් එක්රැස් වුණ මොහොතේදී ඒ ස්ථානය සෙලවුණා කියලා දේ වචනේ කියා இந்த තිබෙනවා. வார்த்தையை வைத்து ஆண்டவர் ஒரு பாரத்தை கர்த்தர் கொடுத்தார். මේ වචනය කරනකොටගෙන දෙවියන් වහන්සේ මට බරක් දුන්නා. 2027 ஆண்டு 1000 பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் இதே கொழும்பு பகுதியில் நம்ம எல்லாரும் சேர்ந்து நடத்த போகிறோம். ඒ නිසා 2027 වෙනි අවුරුද්දේදී පාස්ටර්ස්ලා 1000ක් එකතු වෙලා මේ කොළඹ දෙවියන් වහන්සේගේ මේ කොන්ෆරන්ස් එකක් අපි තියන්න දෙවියන් වහන්සේ අපිට බාරක් දීලා முழு தேசத்திலும் உங்களுக்கு அழைப்பு கொடுத்து මුළු ලංකා දේශයටම කැඳවීමක් දීලා அவர்களுக்கு இந்த கொழும்பு பகுதியில் தங்குவதற்கான இடங்களை ஒழுங்கு ඒ பண்ணி වගේ මේ කොළඹ ඔවුන්ට ඉන්න ස්ථානවල සූදානම් කරලා அவர்களுக்கான தேவைகள் அனைத்தையும் நாமே சந்தித்து ඔවුන්ගේ අවශ්‍යතාවයන් සියල්ල අපම සපුරලා நம்முடைய சபை எல்லாரும் சேர்ந்து நின்று அவர்களுக்கு உதவி செய்து අපි සභාවක් ඇඩියට එකතු වෙලා ඉඳගෙන ඔවුන්ට උදව් அந்த කරලා நாட்களிலே இலங்கை தேசம் செய்யாத ஒரு மாபெரும் காரியத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து செய்ய අපි போகிறோம். මේ ලංකා දේශයේ සිදු නොවුණා වූ කාරණාවක් අපි සියලු දෙනාම එකතු වෙලා අපි මේ දේශය තුල කරන්න යනවා. இப்பொழுதே இந்த காரியங்களை சபை நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும்படி தாழ்மையாய் கேட்டுக்கொள்கிறேன். ඒ නිසා මේ කාරණා වලට සභාව දැන් පටන් ඉඳ ඔබ යාඥා කරන්න පටන් ගන්න කියලා ඉල්ලා සිටිනවා. 1000 ஊழியக்காரர்களை சமாளிப்பதற்கு நம்முடைய சபை மக்கள் அத்தனை பேரும் தான் நின்று
அவளை விசாரிப்பதிலும் அவளை கவனிப்பதிலும் அவர்களுடைய தேவைகளை சந்திப்பதிலும் நாம் தான் அந்த நாட்டில் நிற்க போகிறோம். නිසා දාසක් දේවදාසයන් එක්රැක්සනව තැනදී ඒ දේවදාසයන් බලා ගන්න උන් සොයා බලන්න මේ සියලු දේම සභාවක් ඇටියට අපි තමයි ඒ දේ කරන්න இந்த යන්නේ. உலக மீட்பர் தேவ சபையின் மூலமாக முழு இலங்கை பட்டணத்திலும் இருக்கிற ஊழியர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு பெரிய எழுப்புதலுக்குள்ளாய் அவர்கள் கடந்து මේ வருவார்கள். ලෝක මිදීමේ දේව සභාවේ ඉන්නා වූ අපි කන්නකොටගෙන මේ ලංකා දේශේ ඉන්නා වූ සියලු දේවදාසයන් පිබිදීමක් ලබලා බලවත් දෙයක් සිදු වෙන්න ඕනේ. பாஸ்டர் மோகன் அவர்களுக்காய் கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறேன். පාලකවරයා ගැන ස්තුතිවන්ත වෙනවා. ரொம்ப அன்பா இந்த அந்த பண விஷயத்துல ரொம்ப உண்மை உத்தமா அவர் செயல்படுகிறத நாங்க பார்க்க முடிகிறது. නිසා මේ මුදල් ගැන බලන ගැන මම ස්තුතිවන්ත அந்த பணத்தை எப்படி செலவு பண்ணணும், எந்த இடத்துக்கு, அதெல்லாம் அவர் ரொம்ப அந்த பிடிஎஃப் ஃபார்மேட்ல போட்டு செய்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. නිසා යා මේ ගණන් මේ දේවල් PDF එකේ කළා දාන දේ ගැන මම ගොඩාක් සතුටු වෙනවා. இந்த இலங்கை தேசத்தில் பெற்றுக்கொண்ட அத்தனை பணங்களும் அல்லாவிட்டால் இந்த ஊழியத்திற்காய் கொடுக்கப்பட்ட அத்தனை பணங்களும் இவருடைய கரங்களின் மூலமாகத்தான் இந்த ஊழியங்களில் செலவு செய்யப்பட்டது. නිසා මේ ලැබෙන්නා මේ සේවයෙන් ලැබෙන්නා සෑම මුදලම මේ මෙයා ළඟට ගිහිල්ලා තමයි අනිත් සේවවල වලට යන්නේ. ரொம்ப அன்பா ரொம்ப சின்சியரா உண்மை உத்தமாய் அந்த வேலைகளை செய்தார்கள். ඒ නිසා ගොඩාක් ප්‍රේමයෙන් මේ සියලු දේම අවංකව කරගෙන යනවා. அவருக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். නිසා ඔහු ගැන දෙවියන් වහන්සේට ස්තුතිවන්ත වෙනවා. தொடர்ந்து அதற்கான பிரதிபலனை கர்த்தர் அவளுக்கு காண செய்வாராக. නිසා දෙවියන් වහන්සේකට විපාකය උට ලැබෙන්න සලස්වන. அருமையான தம்பி பிரதீப்காக நீங்கள் சபையெல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ඒ වගේම සහෝදර මල්ලි ප්‍රදීප් ගැන ඔබ යාඥා කරන්න. அவருக்காக எங்களுடைய இந்தியா தேசமும் இந்தியா தேசமும் இலங்கை தேசம் ரெண்டு தேசம் இப்பொழுது அவருக்காக ஜெபிக்கிறது. ඉතින් ලංකා දේශයත් ඉන්දියා දේශයත් ඒ මල්ලි වෙනුවෙන් තාමත් යාඥා කරමින් எப்படியாகிலும் இப்படி அது எனக்கு மாத்திரமல்ல, இன்னைக்கு அநேக ஊழியர்களுக்கு ஒரு பயனுள்ள பாத்திரமாய் அந்த பிள்ளையை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். නිසා මට පමණක් නෙවෙයි බොහෝ සේවකයන්ට ප්‍රයෝජනවත් දරුවෙක් ඇටියට වෙනස් වෙලා තිබෙනවා. அவர் படித்த படிப்பிற்கு எங்கேயோ அந்த பிள்ளை இன்றைக்கு ஆசீர்வாதத்தோடு கூட இருக்கணும். එයා ලැබුව අධ්‍යාපනයේ කොයිදෝ තැනක හොඳ ආශිර්වාදයෙන් ඉන්න ඕනේ. ஒருவேளை அவர் இந்தியாவில் இருக்கும் பொழுது அவர் கையில பாஸ்போர்ட் இருந்துச்சுன்னா இன்னைக்கு இந்த 3 ஆண்டுகளில் அவருடைய நிலைமை எங்கேயோ போயிருக்கும். නිසා ඉන්දියාව දේශේ ඉන්නකොට එයාට පාස්පෝර්ට් එක එයාගේ අතේ තිබුණා නම් දැන් මේ අවුරුදු 3ට එයා කොයිදෝ තැනක ඉන්න තිබුණා. அப்படிப்பட்ட படிப்பை ஆண்டவர் அவருக்கு கொடுத்திருக்கிறார். ඒ වගේම එවැනි අධ්‍යාපනයක් ඔහුට දෙවියන් වහන්සේ දී තිබෙනවා. ஆனால் இன்றைக்கு நின்று ஊழியர்களாகிய எங்கள் அத்தனை பேருக்கும் எனக்கு ஊழிய பணிவிட பண்ணுறாரு பாஸ்டர் ஞானப்பிரகாஷ் சுமையாவுக்கு, பாஸ்டர் ஃபெலிக்ஸ் ஐயாவுக்கு, பாஸ்டர் மோகான் அவர்களுக்கு, பாஸ்டர் மேத்யூ அவர்களுக்கு, பாஸ்டர் மோசஸ் அவர்களுக்கு, அத்தனை பேருக்கும் நின்று பணிவிட செய்கிற இடத்துல கர்த்தர் அந்த பிள்ளையை வைத்திருக்கிறார். ඒ නිසා ඒ දරුවව අද දවසේ තුල මේ කිව්වා වූ නම් කිව්වා වූ සියලු සේවකයන්ට සේවය කරන්නත් උඩ උදව් උපකාර කරන්නත් ඒ දරුවව මේ දේශ සභාව තුල තබා තිබෙනවා. கர்த்தர் அவர் இன்னும் உயர்த்தி ஆசீர்வதிப்பாராக. තවදුරටත් දෙවියන් වහන්සේ උසස් කළ ආශිර්වාද කරනසේක්වා. ஓகே, நான் இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் போகிறேன். මම දෙවියන් වහන්සේගේ වචනේ කරා ගමන් කරන්න. இன்றைக்கு விலகு என்கிற தலைப்புல உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை நான் பேச விரும்புகிறேன். ඈත් කරන්න, ඈත් කිරීම ඒ සම්බන්ධව මම කතා කරන්න. ඈත් වෙන්න. நாம் சில காரியங்களை விட்டு விலக வேண்டிய ஒரு காரியத்திற்குள்ளே சபை நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். අද දවසේ මම ඔබට කතා කරන්න කැමති සමහර කාරණාවලින් ඔබ ඈත් වෙන්න ඕනේ කියනා වූ කාරණාව තුල මම අද දවසේ කතා කරන්න කැමති. கர்த்தரை அறிந்த ஜனங்கள் சில காரியங்களை விட்டு விலக வேண்டிய காலத்திற்குள்ளே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ස්වාමීන් වහන්සේව අඳුනගත්තා වූ දරුවන් සමහර කාරණාවලින් අපි ඈත් වෙන්න ඕන කාලයක අපි ජීවත් වෙනවා කියන එක ඔබ සමග අද දවසේ මම කතා කරන්න කැමතියි. விலக வேண்டியதிலிருந்து விலகி ඈත් විය යුතු දේවල් වලින් අපි ඈත් වෙලා ஒப்பு கொடுக்க வேண்டியதை ஒப்பு கொடுத்து කැප කරන යුතු දේවල් අපි කැප කරලා அர்ப்பணிக்க வேண்டியதை அர்ப்பணித்து කැප කරන්න යුතු දේවල් අපි කැප කරලා நிற்கும் பொழுது අපි සිට ගන්න මොහොතේදී நம்முடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் ஆண்டவர் மாபெரும் மாற்றத்தை ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்க முடியும். ඔබගේ මගේ ජීවිතය තුලත් පවුල තුලත් දෙවියන් වහන්සේ මාත් වූ වෙනස්කම් උන්වහන්සේ ඇති කරන්න උන්වහන්සේ බලවත් සිටිනවා. நேரம் போயிட்டே இருக்கிறதுனால நான் வசனம்
வசனத்துக்குள்ள நேரடியா போறேன். වෙලාව යන නිසා මම දේව වචනයට කෙලින්ම ගමන් කරන්න. யோபின் புஸ்தகம் யோப் පොතේ 1ஆம் அதிகாரம் පළවෙනි පරිච්ඡේදයේ 2வது வசனத்தை நம்ம எல்லாரும் நம்முடைய கவனத்துக்காய் திருப்பிக் கொள்வோம். දෙවෙනි පදයේ අපි සියලු දෙනාම අපගේ අවධානය ඒ කෙරෙහි යොමු කරමු. யோபு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யோப் පළවන පරිච්ඡේදයේ දෙවෙනි පදය. அங்க வார்த்தை விதமாய் ඒ சொல்லப்பட்டிருக்கிறது. වචනය මේ ආකාර පවසනවා. மன்னிக்கணும், முதல் வசனத்திலே போடப்பட்டிருக்கிறது. සමා වෙන්න පළවෙනි පදය. அந்த மனுஷனை குறித்து, யோபு என்கிற மனுஷனை குறித்து ඒ சொல்லப்பட்டிருக்கிறது. யோப் කියනවා මනුස්සයා ගැන මේම කතා කරනවා. அந்த மனுஷன் உத்தமனும் ඒ මනුස්සයා අවංක වූ சன்மார்க்கனும் නිර්දෝෂ වූ தேவனுக்கு பயந்து දෙවියන් වහන්සේ කෙරෙහි බය ඇත්තා වූ பொல்லாப்புக்கு விலகுகிற ஒரு மனுஷனா இருந்தான். නපුරෙන් වැළකී සිටියා වූ මනුස්සයෙක්. என்னுடைய முதல் குறிப்பு இந்த வசனத்திலிருந்து உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். මම අද දවසේ පළවෙනි කාරණාව ඔබ සමග මේ වචනයෙන් කතා කරන්න යන්නේ. பொல்லாப்பான காரியங்களுக்கு கர்த்தருடைய ஜனங்களாகிய நாம் விலகி வாழ வேண்டும் என்பதை குறித்து உங்களோடு கூட நான் சொல்ல விரும்புகிறேன். නපුරු කාරණා වලින් දෙවියන් වහන්සේගේ දරුවන් වන ඔබයි මමයි වැළකී ජීවත් වෙන්න ඕන කියනා වූ කාරණාව අද දවසේ ඔබ සමග කතා කරන්න කැමතියි. ஒரு இடத்துல பொல்லாப்பான காரியங்கள் நடைபெறுகிறது என்று சொன்னால் அந்த இடத்துல தேவனுடைய ஜனங்களாகிய நமக்கு வேலை இல்லை. යම් ස්ථානයක නපුරු කාරණාවක් සිදු වෙනවා නම් දේව දරුවන් වන ඔබටයි මටයි ඒ ස්ථානයේ කාරණාවක් කිසි දෙයක් නැහැ. அந்த இடத்தை விட்டு நாம் விலகி நம்முடைய பரிசுத்தத்தை காத்து கொள்ளுகிற காலங்களுக்கு நேராய் நாம் கடந்து வர வேண்டும். අපි ඒ කාරණා වලින් ඈත් වෙලා වැළකීලා අපගේ ජීවිතයේ සුද්ධකම රැක ගන්නා වූ කාලයකට ඔබයි මමයි පැමිණ සිටිනවා. இன்றைக்கு அப்படி நடந்து கொண்டிருப்பதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், නමුත් අද දවසේ ඒ ආකාර සිදුවීමට කාරණාවන් කුමක්ද? உலகம் முழுவதிலும் பொல்லாங்கனுக்குள் விடப்பட்டிருக்கிறது. අද මේ ලෝකයේ පුරාවටම මේ නපුර තුල අද තිබෙනවා. பொல்லாங்கான காரியங்கள் பிசாசினால் நடைபெற்று கொண்டிருக்கிறது. මේ නපුරු කාරණාවන් මේ යක්ෂයා විසින් සිදු කරමින් අද පවතිනවා. தீமையான காரியங்களையும் அடித்தடி இல்லாவிட்டால் நாச மோசங்களை உண்டாக்குகிற பொல்லாப்பான காரியங்களை பிசாசு ஒரு மனிதனுடைய சிந்தைக்குள்ளந்து செயல்படுத்தி ஜனங்கள் இன்றைக்கு பாழாக்கி අද கொண்டிருக்கிறான். නපුරු දේවල් අයිතු දේවල් අදාමිෂ කාරණාවන් අද යම් මනුෂ්‍යයන්ගේ සිතුවිලි තුල අද යක්ෂයා ක්‍රියා කරමින් අද මනුෂ්‍යයන්ගේ ජීවිත තුළට ඒ දේවල් ඇතුළත් කරමින් එනවා. நாச வேலைகளை செய்யும்படியாய் பிசாசு ஒரு மனிதனுடைய எண்ணங்களை தூண்டி அந்த மனிதனுடைய வாழ்க்கை பாழாக்கி கொண்டிருக்கிறான். අද විනාශකාරී දේවල් කරන මිනිස්සු මනුෂ්‍යයන්ගේ අදවත් තුල ඉඳගෙන යක්ෂයා පොළඹවමින් අද මනුෂ්‍යයන්ගේ ජීවිතය නැති කරමින් විනාශ කරමින් තිබෙනවා. ஆனால் இந்த யோபு என்கிற மனிதனை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. නමුත් මේ யோப் කියනවා මනුෂ්‍යයා ගැන දෙවියන් වහන්සේගේ වචනය අපට පවසනවා. அந்த மனுஷன் உத்தமமான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார். ඔහු නිර්දෝෂ වූ මනුෂ්‍යයෙක් ඇරෙට ජීවත් වුණා. சன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார். අවංක වූ ජීවිතයක් ගත කරා. தேவனுக்கு பயப்படுகிற ஜீவிதம் ඔහු செய்திருக்கிறார். දෙවියන් වහන්සේට බය වූ ජීවිතයක් ඔහු ගත කරා. அடுத்ததாக பொல்லாப்பான காரியங்களுக்கு விலகி வாழ்கிற ஒரு மனுஷனாக இருந்தார். කාරණාව නපුරු කාරණා වලින් ඔහු ඈත් වෙලා වැළකී ජීවත් වුණා වූ කෙනෙක් ඇරෙට සිටිනවා. இன்றைக்கு இருக்கிற சமுதாயம், வாலிபர்கள், இன்றைக்கு இருக்கிற உலகம் பொல்லாப்பான காரியங்களை செய்வதற்கு திட்டமிட்டு ஆலோசனை பண்ணி இதை எப்படி செய்யலாம், இதை எப்படி செயல்படுத்தலாம், எவ்விதமான நாச வேலைகளை ஏற்படுத்தலாம் என்கிற காரியங்களிலே இன்றைக்கு உலகம் போய் கொண்டிருக்கிறார். ලෝකයේ දිහා බලන මොහොතේදී මේ නපුරු කාරණාවන් කරන මිනිස්සු උන් සැලස්මල් දාලා උන් කණ්ඩායම එකතු වෙලා ඔව් වැඩපිළිවෙල දාලා අද කොහමද මේ නපුරු දේවල් කරන්න පුළුවන් කියලා උන් සැලස්මල් දාලා මේ ලෝකයේ මේ දේශවල වල නපුරු දේවල් මිනිස්සයන් කරමින් සිටිනවා. இன்றைக்கு இருக்கிறதான மீடியாவும் இன்றைக்கு மனிதனுடைய மூளையை அந்த அளவிற்கு வேலை செய்ய வைத்துக் கொண்டிருக்கிறது. අද දවසේ අපිට බැලුවොත් මේ මීඩියා කියන කාරණාව අරන් බලනකොට මේ වගේ කාරණාවන් මිනිස්සුන්ගේ අදවත් වලට දාලා සිටිවිලි වලට දාලා මිනිස්සුන්ව විනාශ කරමින් තිබෙනවා. கடந்த நாட்களில் கூட ஒரு நபரோடு கூட இதே இலங்கை தேசத்தில் பேசிக் கொண்டிருந்த பொழுது அவர்கள் இவ்விதமாய் சொன்னார்கள். මේ ලංකා දේශයේදී කියව කාලය තුල මිනිස්සෙ කම වෙලා උස්සම කතා කරනකොට ඔව් මේ ආකාර පැවසුවා. அவங்க எப்ப பார்த்தாலும் வேலை நேரம் போக மிச்ச நேரம் முழுவதும் உட்கார்ந்து டிவியில் உட்கார்ந்து சீரியல் போன்ற காரியங்களை அவர்கள் பார்த்து கொண்டே இருப்பார்களாம். ඔහුගේ රැකියාව කාලය ඇරෙන්න අනිත් සියලු කාරණාවල ඔහු ටීවී එකේ ඉදිරියේ ඉඳගෙන
නාට්‍යමය දේවල් ඔබ බලාගෙනම ඉන්නවලු. அந்த டிவி மீடியால காண்பிப்பது நடைபெறாத ஒரு காரியங்களை நடைபெறுகிறது போல, ஒரு குடும்பங்களுக்குள்ளே நடைபெறாத ஒரு காரியங்களை நடைபெறுவது போல சித்தரித்து அந்த இடத்தில் நாடகமாக நடிக்கப்படுவதை பார்த்துவிட்டு இந்த தாயாருடைய உள்ளமானது வஞ்சிக்கப்பட்டு இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ, இப்படி செய்வாங்களோ அப்படி செய்வாங்களோன்னு சொல்லி அவருடைய சிந்தனைகள் முழுதும் கெட்டு போய் கொண்டிருக்கிறதை குறித்து அந்த குடும்பத்தார் என்னோடு கூட சொன்னார்கள். මේ මීඩියාවල නැත්නම් මේ රූපවාහිනියේ තිබෙනා වූ ඒ නාටි නැත්නම් ඒවා ඇවිල්ලා සිදු වෙන්නේ නැති දේවල් ඔවුන් සිදු වෙන ආකාරයට ඔවුන් රඟ දක්වලා මනුස්සයන්ගේ අදවත් වල දානවා. මේ කාරණාව එක සහෝදරිය බලලා මේක අපේ ජීවිතේ සිදු වේද, මේක මගේ ජීවිතේ තියෙද, මගේ පුරුෂයාගේ ජීවිතේ මේම සිදු වේද කියලා එයා මේ වගේ ජීවිතයක් ගත කරගෙන ආවා. இதெல்லாவற்றையும் பார்த்து விட்டு என்னுடைய மகளிடத்தில் அவர்கள் சரிவர நடந்து கொள்வதில்லை என்று சொல்லி மிகவும் வேதனையோடு கூட அவர்கள் என்னோடு கூட பேசிக் கொண்டிருந்தார்கள். සියලු දේවල් බලලෙවල මොනවාද කරේ, මගේ දියණියා සමග නැත්නම් මගේ දරුවා සමග මෙයා අරියාකාර කතා කරන්නේ නැහැ, අරියාකාර ඇසිරෙන්නේ නැහැ කියලා මා සමග ඒ සහෝදරිය කතා කරා. இந்த உலகமானது பொல்லாங்கனுடைய கைக்குள்ளே விடப்பட்டிருக்கிறபடினால் பொல்லாங்கானவன் பொல்லாங்கானவைகளை தான் ஒரு மனிதனுடைய இருதயத்துக்குள்ளே விதைத்துக் கொண்டிருக்கிறான். මේ ලෝකයේ ඇවිල්ලා මේ නපුරාගේ දෑතට අසු වෙලා තිබෙන නිසා මේ නපුරා කුමන්ද කරන්නේ, මනුස්සයන්ගේ අදවත් වල ජීවිතයන් වලට නපුර තමා වපුරන්න කල්පනා කරන්නේ. கர்த்தரை அறிந்த தேவ ஜனங்கள், கர்த்தரை ஆராதிக்கிற தேவ ஜனங்கள் அந்த பொல்லாப்பான காரியங்களிலிருந்து விலகி ஜீவிக்கும்படியாய் ஆலோசனையாய் இந்த காரியங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். නමුත් දෙවියන් වහන්සේගේ දරුවන් වන දෙවියන් වහන්සේගේ සෙනගක් කරන ඔබයි මගේ ජීවිතේ මේ නපුරෙන් වැළකී අපේ ජීවත් වෙන්න ඕන කියන දේ තමයි දෙවියන් වහන්සේගේ වචනේ ඔබට මට දෙන්නා වූ අනුශාසනාව. இரண்டாவது காரியமா உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். දෙවෙනි කාරණාවක් ඇටියට ඔබ සමග මම කතා කරන්න කැමතියි. தீத்துவின் புஸ்தகம் තීතස් පොත 3ஆம் அதிகாரம் 3 වන පරිච්ඡේදයේ 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 9 වන පදයේ කියවන්න. தீத்து 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். තීතස් පළවෙනි පරිච්ඡේදයේ 9 වෙනි පදය நான் அதை உங்களுக்காக வாசிக்கிறேன். මම ඔබ වෙන යාඥා කියවන්න. புத்தியினமான தர்க்கங்களையும் 3:9 තවද සාරවත් ගුරුකමින් 3:9 தானே? ඔබ ஓகே. புத்தியினமான தர்க்கங்களையும் வம்ச வரலாறுகளையும் சண்டைகளையும் நியாய பிரமாணத்தை உண்டாகும் வாக்குவாதங்களையும் விட்டு விலகு, அவைகள் அப்பிரயோஜனமும் வீணுமாக இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. තවද ඔහු සාරවත් ගුරුකමින් අවවාද කරන්නන්ට විරුද්ධවාදීන් නිශ්ශබ්ද කරන්නටත් පුළුවන් වන පිණිස ඉගැන්වීමට එකඟ වූ විශ්වාස වචනය තදින් අල්ලාගෙන සිටින්ට ඕනෑය. வேதத்தில் அங்கு சொல்லப்படுகிற இரண்டாவது ஒரு குறிப்பை உங்களோடு கூட சொல்ல දෙවියන් விரும்புகிறேன். වහන්සේගේ වචනේ දෙවෙනි කාරණාව කියා තිබෙනවා. வாக்குவாதமான காரியங்களை நாம் விட்டு விலக வேண்டும். මුරන්න නැත්නම් අපි විවාද කාරණාවන් වලින් අපි ඈත් වෙන්න ඕනේ. சில நேரத்தில் அந்த வாக்குவாதங்கள் எங்கே உண்டாகிறது அப்படின்னு சொன்னா, මේ විවාදයන් සමහර වෙලාවට කොයිද ඇති වෙන්නේ කියලා බැලුවොත් தகப்பனுக்கும் மகனுக்கும் இடையே வாக்குவாதங்கள் உண்டாகிறது. තාත්තටත් දුවටත් පුතා අතර මේ විවාද ඇති වෙනවා. அல்லாவிட்டால் தாய்க்கும் மகளுக்கும் இடையே இந்த வாக்குவாதங்கள் உண்டாகிறது. නැත්නම් මවටත් දියණියත් අතර විවාදයන් ඇති වෙනවා. மாமியார் மருமகளுக்கு இடையே இந்த வாக்குவாதங்கள் உண்டாகிறது. නැත්නම් නැන්දම්මා ලේලිය අතර මේ ආකාර විවාදයන් ඇති වෙනවා. அல்லாவிட்டால் மாமனார் மருமகனுக்கு இடையே இந்த வாக்குவாதங்கள் உண்டாகிறது. නැත්නම් මාමා නැත්නම් බෑන අතර මේ වගේ විවාදයන් ඇති වෙනවා. வேதம் நமக்கு ஆலோசனையாய் சொல்லி காண்பிக்கிறது. නම දෙවියන් වහන්සේගේ වචනේ අපිට මන්ත්‍රණයක් කොට දී තිබෙනවා. கர்த்தருடைய ஜனங்களுக்கு ஆலோசனையாய் சொல்லப்படுகிறது. දෙවියන් වහන්සේගේ සෙනගට අනුශාසනාවක් ඇටියට දී තිබෙනවා. வாக்குவாதங்களை விட்டு விலக வேண்டும் என்று சொல்லி දබරකාරකම් වලින් අපිට ඈත් වෙන්න කියලා. பாருங்க, எங்களுடைய இந்தியா தேசத்தில் நடந்த ஒரு காரியத்தை, நடந்த உண்மை சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன். මම ඉන්දියා දේශයේ සිදුනා වූ ඇත්ත කාරණාවක් ඔබට කියන්න කැමතියි. இதெல்லாம் ஒரு காரணமா இருக்க முடியுமா ஒரு குடும்பம் பிரிவதற்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். මෙවැනි දේවල් සිදු වෙන්න මෙවැනි කාරණාවන් වෙන්න පුළුවන්ද පවුලක් වෙන වෙන්න තරමට? அது கடைசியில ரெண்டு குடும்பத்தை, ரெண்டு அந்த தம்பதியினரை பிரித்து விட்டு டிவோர்ஸ் வரைக்கும் ஆகிற அளவிற்கு அது மாறி போனது. ඒ පවුල කුමන්ද කරේ? ඒ යුවලව වෙන් කරලා උන්ගේ ජීවිතේ ඩිවෝර්ස් එක දක්වා උන්ව ගෙන යන්න තැනට ගෙනාවා. நல்லா கவனிங்க. හොඳට අවධානය යොමු කරන්න. அவர்களுக்கு திருமணம் முடித்தது இளம் தம்பதியினர். උන් විවාහ වුණා වූ තරුණ යුවලක්. அவர்களுடைய முதல் நாள் முடிந்தது. උන්ගේ පළවෙනි දවස අවසానයි. அடுத்த நாள் காலையில எழும்பின உடனே ඊළඟ දවසේ උදෑසන නැගිට මොහොතේදී இங்க பேஸ்ட் இருக்குதா தம்பி? தம்பி பேஸ்ட் இருக்குதா? இங்க
paste signal இருந்து கொடுங்களேன், ஒன்று கொடுங்களேன், கொடுங்க. ஓகே, இருந்து சீக்கிரம் கொடுங்க, இருந்துச்சுன்னா கொடுங்க. paste ஓகே, அதை கவனிங்க. ඒක අවධානය යොමු කරන්න. காலையில் எழும்பினோன்னு நம்ம எல்லாருமே நம்மளுடைய காலை கடன்களை நாம் நிறைவேற்றுகிறோம். අපි උදෑසන නැගිටින ගමන්ම අපි කුමක්ද කරන්නේ? අපේ උදෑසන වැඩ කාරණාවන් රාජකාරී කරනවා. நம்ம எல்லாருமே பிரஷ் பண்றோம். අපි ඔක්කොම බ්‍රෂ් කරනවා. அப்ப அந்த காலையில படுக்கையிலேருந்து எழுந்து போனதான அந்த சகோதரி வீட்டுக்குள்ளே போயிட்டு அந்த பாத்ரூமில் இருந்து அந்த பேஸ்ட்டை எடுத்து அந்த ப்ரஷ்ல என்ன செய்கிறாங்க, அதை தேய்க்கிறாங்க. ඒ උදෑසන නැගිට්ටව සහෝදරී කුමක්ද කරන්නේ? එයා ගිහිල්ලා එයා bathroom එකට ගිහිල්ලා මේ பேஸ்ட் එක අරගෙන ப்ரஷ் එකේ ගන්නවා. அவர் அந்த அந்த மனுஷன் சொல்கிறாரு அவருடைய மனைவியை பார்த்து, அந்த பேஸ்ட்டை நீ நடுவில் இருந்து எடுக்கக்கூடாது, அதனுடைய பின் பகுதியிலிருந்து தான் நீ எடுக்கணும்னு சொல்கிறாரு. එයාගේ පුරුෂයා මොනවද කරන්නේ? ආයේ භාර්යාවට කියනවා ඔය பேஸ்ட் එක ඇවිල්ලා මැදින් නෙවෙයි ඔය යටින් කෙරෝලෙන්ම අරගන්න කියලා කියනවා. அப்போ அவருடைய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க, ஒரு சாதாரண ஒரு பேஸ்ட், இதில் வந்த பிரச்சனை தான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வாக்குவாதங்களை உண்டு பண்ணுகிற ஒரு காரியங்கள். මේ பேஸ்ட் එකෙන් ආව වූ ප්‍රශ්නයක් තමයි මේ විවාද ඇති කරන්නාව, දබර ඇති කරන්නාව කාරණාව. அந்த பெண்மணி அந்த பேஸ்ட் எடுக்கிறப்ப இந்த பேஸ்டினுடைய மைய பகுதியை பிடித்து இப்படி அமுத்தி பேஸ்ட் எடுக்கிறாங்க. ඒ සහෝදරිය ඇවිල්ලා මෙයාගේ பேஸ்ட் එක ගන්න මොහොතේ මේ වගේ මැදින් ඔබලා එයා பேஸ்ட் එක ගන්නවා. அந்த மனுஷன் அந்த பெண்மணியை பார்த்து சொல்றாரு, ඒ මනුස්සයා මේ සහෝදරිය බල්ලා කියනවා, இதனுடைய மைய பகுதி நீ அமுத்த கூடாது, මේම මැදින් ඔබන්න එපා, இதுக்கு பின்னாடி பக்கத்துல இருந்தா நீ அமுத்தணும்ன்றாரு. මේම යටින් තමයි ඔබන්න ඕනේ කියලා. நான் எங்க அமுத்தனா என்ன, எனக்கு தேவை என்னதான் அது பேஸ்ட் தானே தேவை, எங்க முன்னாடி அமுத்தனா என்ன பின்னாடி அமுத்தனா என்ன, பல்லு விளக்குறதுக்கு பேஸ்ட் வேணும் அப்படின்னு மனைவி சொல்றாங்க. සහෝදරිය කියනවා මට කොතනින් එබුවත් මොකද උඩින් එබුවත් පිමින් පල්ලෙන් එබුවත් මට ඕනේ දත්ම දින්න பேஸ்ட் එක විතරයි, ඒක නිසා මම මේක ඔබනවා. இந்த மனுஷன் சொல்றாரு, நடுவுல அமுத்தாத, நீ பின்னாடில இருந்து அமுத்து. නමුත් ඒ මනුස්සයා කියනවා මැද නෙමේ කෙරෝලෙම ඔබන්න. மறுபடியும் சொல்றாங்க, நான் இப்படி தான் அமுத்துவேன். නමුත් ඇය කියනවා නෑ මම මේම තමයි ඔබන්නේ. இது இவங்களுக்கு வாக்குவாதங்களை உண்டு பண்ணினது. මේක ඒගොල්ලන්ට විවාදයක් දබරයක් ඇටියට ගෙනාවා. நான் சொல்றதை நீ கேட்க மாட்டற, நான் சொல்றேன் இப்படி தான் பண்ணுன்ற, நீ இப்படி பண்ணுவேன்னு சொல்ற அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள மாறி மாறி வாக்குவாதங்கள் வந்தது. ඒ දෙන්නා අතර මේ වගේ ප්‍රශ්නයක් ආවා. මම මේම කියනවා නමුත් ඔයා මේම කියනවා, මේමගේ ඔබ කරනවා කියලා මේම විවාදයක් දබරයක් ඇති இந்த වුණා. மனுஷன் தன்னுடைய மனைவியை பார்த்து சொல்றாரு, ඒ මනුස්සයා තමන්ගේ භාර්යාව බලලා කියනවා, முத நாளே என் பேச்சை கேட்க மாட்டற, அப்புறம் வாழ்நாள் முழுதும் நீ எப்படி கேட்ப? පළවෙනි දවසේම මගේ වචනයට නුඹ කීකරු වෙන්නේ නැහැ, මගේ ජීවිත පුරාවට කොහොමද ඔබ කීකරු වෙන්නේ? ஏன் நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு வாழணும்ன்றது கட்டாயமா அப்படின்னு சொல்லி தர்க்கம் ஆரம்பித்தது. ඒ වගේම අනිවාර්යයෙන්ම ඔබ කියන දේ ආලා කීකරු වෙලා ජීවත් වෙන්න ඕනේ කියන කාරණාවම මගේ ජීවිතේ තිබෙන්න ඕනේ කියලා මේ වගේ විවාදයක් ආවා. இந்த மனுஷன் சொல்றாரு, ඒ මනුස්සයා කියනවා என் வார்த்தையை கேட்டு இந்த வீட்டுக்குள்ள இருக்க முடியும்னா இரு, இல்லைன்னா உங்க அம்மா வீட்டுக்கு போ. ඔයා මගේ වචනේ ආලා මේ ගෙදර ඉන්න පුළුවන් නම් ඉන්න, නැත්නම් වාගේ අම්මාගේ ගෙදරට යන්න. இந்த மாதிரி வார்த்தையை கேட்கறதுக்கு தானே நிறைய பெண்மணிகள் பழகி இருக்கிறோம். මේ වගේ වචන ආන්න තමයි ගොඩාක් කාන්තාවන් පුරුදු වෙලා තිබෙන්නේ. அவங்க உடனே வீட்டுக்கு போயிட்டாங்க. ඇය එකපාරටම ගෙදර ගියා. ஒரு மாதமானது, 2 மாதம் ஆனது, 3 மாதமானது, ஏறக்குறைய 6 மாசமா 2 பேரும் பிரிஞ்சிட்டாங்க. මාසයක් වුණා, දෙකක් වුණා, මාස 6ක් පමණ දෙදෙනාම දෙපැත්තකට වෙලා ජීවත් වුණා. குடும்ப வாழ்க்கை என்பது ஒரே ஒரு நாள் தான் வாழ்ந்து இருக்கிறாங்க. පෞල් ජීවිතය කියන්නේ එකම එක දවසයි තමයි උන් ජීවත් වුණේ. இப்ப குடும்பத்துல இருக்கிற பெரியவங்க எல்லாம் பேசுறாங்க. දැන් ගෙදර ඉන්න වැඩිමාලන් සියලු දෙනා එකතු වෙලා කතා කරනවා. இப்பதான் புதுமண தம்பதிகள் திருமணமாகி வாக்குவாதத்துல பிரிஞ்சு போனா எப்படி அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து, இந்த வீட்டுல இருக்கவங்க அந்த வீட்டுல எல்லாம் சேர்ந்து உட்கார்ந்து மறுபடியும் பேசி இந்த 2 பிள்ளைகளும் ஒண்ணு சேர்த்து வைக்கிறாங்க. මේ වැඩිමාලන් සියලු දෙනාම එකතු වෙලා මේ දෙගොල්ලන් විවාහ වෙලා අලුත් යෝලක්, ඒ නිසා මේ කොහමද ජීවත් වෙන්නේ, ඒ නිසා දෙන ඔක්කොමලා එකතු වෙලා මේ மறுபடியும் குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்கலாம் என்று இருந்தார்கள். නැවත ඔවුන්ගේ පෞල් ජීවිතය ආරම්භ කරන්න ඕන කියලා හිතුවා. இந்த பெண்மணி வீட்டுக்குள்ள வந்தாங்க பாத்தீங்களா? මේ සහෝදරි ගෙදරට ආව දන්නවද? இந்த அம்மா சொல்றாங்க, මේ සහෝදරි කියනවා நான் அன்னைக்கே இந்த பேஸ்டோட மைய பகுதி அமுத்துனா பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருந்தா இன்னைக்கு பிரச்சனை முடிஞ்சிருக்கும் தானே. මම එදා කියපු විදියටම මේ பேஸ்ட் එකේ මැදින් එබු එක ප්‍රශ්නයක් නැහැ කියලා කියවනම් මේ ප්‍රශ්නේ මෙච්චර දුර යන්නේ නැහැ නේ. இந்த ஆண் இப்ப சொல்றாரு,
මේ පුරුෂයා මේම කියනවා நான் அப்பே சொன்னேன்ல, அந்த பேஸ்னுடைய பின்பகுதியில இருந்து அமுத்துனா பேஸ்ட் வரும், அதுக்கு நீ கீழ்ப்படிஞ்சா அந்த பிரச்சனை வந்திருக்காது தானே. ඒ සහෝදරයා කියනවා මම කිව්වනේ එදාම මේ පේස්ට් එකේ යටින්ම ඔබලා තිබුණා නම් පේස්ට් එනවා මේ ප්‍රශ්නේ ඔබ අවුන්කන් දීලා තිබුණා නම් ප්‍රශ්නයක් නැහැ. இது மறுபடியும் வாக்குவாதமாய் மாறினது. නැවත මේක විවාදයක් ඇටියට වුණා. இப்படிப்பட்ட உன்னோடு வாழவே முடியாது என்று தீர்மானம் பண்ணி கோர்ட் மூலமா 2 பேரும் பிரிஞ்சிட்டாங்க. මේ ආකාර වත් එක්ක ජීවත් වෙන්න බෑ කියලා දෙදෙනාම උසාවිය කරනකොට වෙන් වුණා. இப்படிலாம் நடக்குமா? මේ වගේ සිදුවේද? நடக்குதே. සිදු වෙනවනේ. காரணம் என்ன தெரியுமா? කාරණාව කුමක්ද දන්නවද? விட்டு கொடுக்கிறதுக்கு மனசு இல்ல. ඉඩ දෙන්න නැත්නම් අත්හැරලා ඉඩ දෙන්න ඔය කැමති නෑ. எல்லாருக்குமே நினைப்பு நான் சொல்றதுதான் சரி. ඔක්කොමල්ලාගේ හිතේ තියෙන්නේ මම කියන ඉතර දේ ඉතරයි හරි. ஏன் இன்னொரு நபர் சொல்வது சரியாக இருக்க கூடாது? ඇයි තව කෙනෙක් කියන දේ හරි කියලා අපිට පිළිගන්න බැරි? ஒருவேளை இங்க இருக்கிறதான ஆண்களை பார்த்து சொல்லுகிறேன். මේ ඉන්නව පිරිමියව බලලා මං කියන්න. உங்களுடைய பெண்மணிகள், உங்களுடைய மனைவிமார் உங்களுக்கு வளைந்து கொடுக்க நீங்க நினைக்கிறீர்கள். உங்களுடைய மனைவிமார் உங்களுக்கு வளைந்து கொடுக்க, கீழ்ப்படிந்து கொடுக்க விரும்புகிறீர்கள். ඔබගේ බොඩා පුරුෂයන් ඔබගේ භාර්යාව ඔබට පාත් වෙලා නැත්නම් යටත් වෙලා ඉන්න ඕන කියන ඔබගේ කැමැත්ත. அவர்கள் உங்கள் பக்கமாய் திருப்ப விரும்புகிறீர்கள். ඔබගේ පැත්තට ඇරෙන්න ඕන කියලා ඔබගේ බලාපොරොත්තුව. இப்ப திரும்பல என்ன பண்றது? එහෙම ඇරෙන්න මොනවද කරන්නේ? விட்டுருங்க, விட்டுருங்க. අතරින්න. அவங்கள உங்க இஷ்டத்துக்கு நீங்க வளைக்கணும்னு நினைக்கிறப்ப தான் பிரச்சனை வருது. ඔබ කැමති වෙන විදියට ඔවුන්ව නවන්න ගියොත් තමයි මේක දන්න ප්‍රශ්නේ එන්නේ. நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்துருங்களேன். ඔබ පොඩ්ඩක් ඉඩ අතල්ලා දෙන්නකෝ. இதுதான் ஆண்களால் செய்ய முடியல. මේක තමයි පිරිමියාට කරන්න බැරි දෙයක්. பெண்களை மட்டும் சும்மாவே சொல்ல முடியாது. කාන්තාවට පමණක් නිකන් කියන්න බෑ. ஒரு காலங்கள்ல புருஷன் பேசின அமைதியா இருந்த காலங்கள். එක කාලයක් තිබුණා පුරුෂයා කතා කරොත් නියන විටියව කාලයක්. ஒரு பஸ்ல ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ඒ බස් එකේ එක ලොකු ප්‍රශ්නයක් ආවා. கண்டக்டருக்கும் பேசஞ்சருக்கும் பிரச்சனை ஆயிடுச்சு. කන්ඩක්ටර්ටත් ඒ වගේම ඉන්න ගමන් මගියාටත් ප්‍රශ්නයක් ආවා. அப்ப அந்த பஸ்ல இருக்கிறவங்க அந்த சண்டே கேட்க முடியல. ඒ බස් එකේ හිටිය අයට මේ ප්‍රශ්නේ අවුන්කම් දෙන්න බෑ. இவங்க 2 பேரும் தூஷணமான வார்த்தைகளை பேசிக் මේ கொள்கிறார்கள். දෙදෙනාම ඇවිල්ලා අනවශ්‍ය වචන උන් කතා කරගෙන සිටියා. இந்த கண்டக்டரும் மன்னிக்கணும், அந்த கண்டக்டரும் பேசஞ்சர் அந்த பயணியும் மாறி 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 சண்டை போடுறாங்க. ඒ වගේ මේ කන්ඩක්ටරුත් මේ මගියත් ඇවිල්ලා දෙදෙනාම වචන මූමාරු කරගෙන ගියා. இவர் சொல்ற அந்த பயணியை பார்த்து ஏய் வாயை மூடுறா அப்படின்றாரு. මේ කන්ඩක්ටර් කියනවා කට වහගන්න. நீ உன் வாயை மூடியா? ඔයාගේ කට වහගන්න. இது வாக்குவாதம் பெருத்து கொண்டே இருந்தது. මේක විශාල ලෙස දබරයක් ඇටියට වෙනස් වුණා. ஒரு கட்டத்துல பஸ் டிரைவர் வண்டி ஆஃப் பண்ணி நின்னுட்டார். එක අවස්ථාවකදී බස් ඩ්‍රයිවර් ඇවිල්ලා වාහනේ ඕෆ් කරලා அவர் නැවතුවා. சொல்றாரு வாக்குவாதத்தை நிப்பாட்டுங்க, சண்டே நிப்பாட்டுங்க, அப்பதான் வண்டி ஓட்டுவேன்றார். ඔයාලා දෙන්නගේ ශබ්දය නැත්නම් ඔයගොල්ලෝ රණ්ඩුව නවත්තන්න එතකොට තමයි இது වාහනේ மறுபடியும் பிரச்சனை. கடைசில அந்த பஸ் எங்க போய் நின்னுச்சு அப்படின்னா போக வேண்டிய இடத்துக்கு போய் நிக்கல, போலீஸ் ஸ்டேஷன்ல தான் போய் நின்னுச்சு. මේ දෙන්නගේ ප්‍රශ්නේ මොනවාද උනේ? අන්තිමට බස් එකේ යන්න ඕන තැනට නොවේ පොලිස් ස්ටේෂන් එකට ගිහලා නැවතුණා. என்னைக்குமே நான் சொல்றதுதான் சரின்னு சொல்லுகிற இடத்துல நீங்க நிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. හැම වෙලාවෙම මම කියන දේ පමණයි අරි කියන තැන ඉටගෙන ඔබ ජීවත් වෙන්න එපා. நீங்க சொல்றது சரியாவே இருந்தாலும் ඔබ කියන දේ අරි වුණාත් உங்களுடைய வார்த்தைகளுக்கு அங்க முக்கியம் கொடுக்கப்படவில்லை என்று சொன்னார். ඔබගේ වචනයට එතන ප්‍රධානත්වයක් නැත්නම් වැදගත්කමක් දුන්නේ නැත්නම් ஆண்டவரிடத்தில் அந்த காரியங்களை தெரியப்படுத்தி விட்டு வாக்குவாதங்களை அந்த இடத்துல விட்டு விடுங்கள். ඔබගේ කාරණාව දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයේ ඔබ බාර කළා ඒ විවාදයන් ඔබ නැති කරගන්න. பிள்ளைகளை குறித்து வாக்குவாதங்கள் உண்டாகிறது. දරුවන් ගැන විවාදයන් නැති වෙනවා. புருஷனை குறித்து வாக்குவாதங்கள் உண்டாகிறது. ඒ වගේම පුරුෂයා ගැන දබරයන් විවාදයන් නැති இந்த වෙනවා. வாக்குவாதங்கள் தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தி அநேக குடும்பங்களை இன்றைக்கு உடைத்து கொண்டிருக்கிறது. මේ විවාදයන් කුමක්ද කරන්නේ? අනවශ්‍ය ප්‍රශ්න ඇති කරලා පවුල් අද වෙන් කරලා විනාශ කරලා තිබෙනවා. நரம்பில்லாத நாக்கு இவ்வளவு வேலை செஞ்சிட்டு இருக்குது. මේ නාරක් නැති மன்னிக்கணும், எலும்பில்லாத நாக்கு இவ்வளவு வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது. කට්ටක් නැති මේ දිව මෙපමණ වැඩක් කරගෙන ඉන්නවා. அதனால தான் பைபிள் சொல்லுது, ඒ නිසා තමයි දෙවියන් වහන්සේගේ වචනේ කියන්නේ இந்த நாவை குறித்து මේ දිව சொல்லப்பட்டிருக்கிறது. ගැන කතා කරනවා. சரீரத்தின் சிறிய அவயமாக இருந்தாலும்
இருந்தாலும் මේ ශරීරයේ තිබෙනා වූ කුඩා අවයවයක තිබුණා இது ஒரு நெருப்பு என்று வேதம் நமக்கு මේක එක சொல்கிறது. ගින්නක් කියලා දේව වචනේ කියා ஒரு තිබෙනවා சிறிய நெருப்பு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது போல මේ කුඩා දැල්ලක් ඇවිල්ලා විශාල කැලාවක් විනාශ කරනවා நம்முடைய வார்த்தைகள் அநேகருடைய வாழ்க்கையை உடைத்து விடுகிறது. අපගේ වචනයන් අද බෝධනයේ අදවත් බිඳද වටනවා ஒருவேளை கர்த்தரை அறிந்த தேவ ஜனங்கள் එක මොහොතක් දෙවියන් වහන්සේව දන්නා වූ දෙවියන් වහන්සේගේ සෙනඟ வார்த்தைக்குள்ளே நிற்கக்கூடிய தேவ ஜனங்கள் වචනය තුල සිටින්න ඕන වූ දෙවියන් වහන්සේගේ கர்த்தருக்கு සෙනඟ பயப்படுகிற தேவ ஜனங்கள் දෙවියන් වහන්සේට බය වෙන්නා වූ දේව සෙනඟ அந்த நேரத்தில் நம்முடைய அமைதியை காத்துக்கொள்வது நல்லது. අපගේ නිහඬභාවයේ ස්ථානයේ රැක ගැනීම ඒක අපට යහපතක්. பைபிள் சொல்கிறது දෙවියන් වහන්සේගේ වචනේ කියනවා நலமானதையும் பேசாதபடி அமர்ந்திருந்தேன். යහපත් වූ දෙයක් කතා නොකර මම වාඩි වී සිටියා. என்ன பைபிள் நமக்கு என்ன சொல்லுது எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். මේ වචනේ අපිට කුමක්ද කියන්නේ? நலமானதையும் යහපත් වූ දේ පවා பேசாதபடிக்கு அமர்ந்திருந்தேன். කතා නොකර වාඩි වී සිටියා. இது சில நேரத்துல வாக்குவாதங்கள் நமக்கு குறைத்து விடுகிறது. මේ ආකාර සිටීම තුළින් විවාදයන් අපගේ ජීවිතය අඩු කරනවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ස්වාමීන් වහන්සේගේ නාමයට ස්තුති වේවා. மூன்றாவது காரியத்தை உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். තුන්වෙනි කාරණාව ඔබ සමග කතා කරන්න කැමතියි. ரோமர் 16 அதிகாரம் ரோமர் 16 அதிகாரம் 16 වෙනි පරිච්ඡේදයේ 17வது வசனம். 18 වෙනි පදය. ரோமர் 16 அதிகாரம் 17வது வசனம். රෝම 16 වෙනි පරිච්ඡේදයේ 18 වෙනි පදය. கூட வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ඔබ මා සමග පෙළ ගන්න. அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குகிற காரியங்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். සහෝදරයනි, නුඹලා ඉගෙනගත් ධර්මයට විරුද්ධව ભેදයන්ද බාධාවට හේතුව දේවල්ද උපදවන්නන් බලා ඔවුන්ගෙන් ආක්වෙන මෙන් නුඹලාගෙන් ඉල්ලමි. கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. සියලු දෙනාම අවධානය යොමු කරන්න. எதை விட்டு விலக வேண்டும் என்று சொன்னால், කුමකින්ද ඔබ ඈත් වෙන්න ඕනේ? பிரிவினையை உண்டாக்குற காரியங்களை விட்டு சபை விலக வேண்டும். බෙදීම් ඇති කරන්නා වූ කාරණා වලින් සභාව ඈත් වෙන්න ඕනේ. இப்பொழுது நானும் பாஸ்டர் மோகனும் அவர்களும் நாங்கள் ஒன்றாக இருக்கிறோம். මමයි පාස පීලි ජෙබා එකට ඉන්නවා. நாங்கள் ரெண்டு பேரும் அன்பை பகிர்ந்து අපි கொள்கிறோம். දෙන්නම ප්‍රේමය බෙදා ගන්නවා. ஒருவருக்கொருவர் ஜெபிக்கிறோம். එකිනෙකාට එකිනෙකා යාඥා කර ගන්නවා. நாங்கள் ஜெபிக்கிறதும் நாங்கள் ஒன்றாக இருப்பதும் ஊழியத்தில் ஒன்றாக இருக்கிறதையும் பார்க்கும் பொழுது இன்னும் ஒரு நபருக்கு இதை பார்க்கும் பொழுது ஒரு விதமான எரிச்சல் අපි உண்டாகிறது. යාඥා කරනද අපි එකට ඉන්නදේ තව කෙනෙක් දකින්න මොකද ඒක යාට දරා ගන්න බෑ. அவர் இப்ப சும்மா இருக்கிறது இல்ல. දැන් එයා නිකන් ඉන්නේ නෑ. நேரா பாஸ் ஞான பிரகாஷ்ட போறாங்க. කෙලිම පාස් ඥාන ප්‍රකාශන් ගාවට යනවා. இவ்வளவு நாள் மோகன் நல்லா தானே இருந்தாரு. මෙච්චර කල් මොහා නොදින්නේ නේද? இப்ப என்ன பாஸ் ஜெபாவோட ரொம்ப தான் ஒட்டிட்டே இருக்கிறாரு. දැන් ගොඩක් මොකද ජෙබා පාස්ටර් එක ගොඩක් එක ඇලවිගෙන ඉන්නවා. அவர் வேர்ல்ட் மீட்பர் உலக மீட்பர் தேவ சபையில தானே இருக்கிறாரு. එයා ලෝමෙදී මේ දේව සභාවේ නේද ඉන්නේ. இப்ப என்ன அவர் இப்படி சேர்ந்துகிட்டே இருக்கிறாரு. ඇයි එයා එක්ක මේම ලං වෙලා ඇලවිගෙනම ඉන්නේ. ஒரு உதாரணத்துக்கு தான் இதை நான் சொல்றேன். நீங்க யாரும் அப்படி சொல்ல மாட்டீங்க. ඔබ මම මේ නිකන් උදාහරණයකට කියන්නේ ඔබ කවුරුත් එහෙම කියන්නේ නෑ. உண்மையாவே ஒரு உண்மையா நல்ல மனுஷன் தான். හොඳ යහපත් මිනිස්සෙක් තමයි. இவருக்குள்ள நான் ஒரு அன்போடு கூட பல காரியங்களை பகிர்ந்து கொள்கிறோம். මම මෙයා සමග ප්‍රේමයේ යම් කාරණාවක් බෙදා நல்ல ගන්නවා. ஜெபிக்கிற ஒரு ஊழியக்காரர் தான் கர்த்தருடைய சபைக்கு கர்த்தர் යාඥා கொடுத்திருக்கிறார். කරන දේව දාසයෙක් ඇටියට ඔබගේ සභාවට උන් දීලා තිබෙනවා. எங்கட இந்தியா தேசத்திலிருந்து கர்த்தருடைய ஊழியத்தை அவர் நிறைவேற்றினார். ඒ ඉන්දියා දේශයෙන් ඉඳන් සේවය කරන්න දෙවියන් වහන්සේට அந்த කරුණාව දුන්නා. ஊழியத்தில் வந்து கொண்டு இருந்த காரியங்கள் அவருடைய உள்ளத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. එයාගේ ඒ ඉන්දියාව දේශයේ තිබුණා වූ සේවයන් වගේ අදවත තුල ඔහුගේ යම් බලපෑමක් ඇති කරා. நாங்கள் உலக பிரகாரமான காரியங்களுக்கு நாங்கள் ஒன்று சேரவில்லை. අපි ලෝකේ කාරණා වෙනුවෙන් අපි එකතු වෙන්නේ නැහැ. கர்த்தருடைய காரியங்களுக்காக தான் ஒன்று ස්වාමීන් சேர்ந்திருக்கிறோம். වහන්සේගේ කාරණා වෙනුවෙන් පමණයි අපි එකතු වෙන්නේ. ஆனால் இதை பார்க்கிற இன்னொரு நபருக்கு எப்படி இருக்குது அப்படின்னு නමුත් சொன்னா, ඒක බලන්නව තව කෙනෙක්ට මොනවාද இவர் වෙන්නේ? முந்திய மாதிரி இப்ப இல்லையே. දැන් එයා ඉස්සර වගේ නෑ. இவர் எப்ப பார்த்தாலும் வித்தியாசமா இருக்கிறாரு. දැන් එයා වෙනස් විදියට තමයි அப்படின்னு ඉන්නේ. சொல்லி காரணமே இல்லாத சில காரியங்களை குற்றச்சாட்டாய் பேசப்பட்டு නමුත් මේ කාරණාවක් නැති කාරණාවන් ගෙනල්ලා වැරදියට පත් කරලා எப்படி எல்லாம் இதை பிரிக்க முடியுமோன்னு சொல்லி நடுவுல சில வேலைகள் நடைபெறும். කොහොමද මේක වෙන් කරන්න කියලා මැදට ඇවිල්ලා ප්‍රශ්නයක් ගෙන දෙනවා. ரெண்டு நண்பர்கள் ஒன்றாய் சேர்ந்து இருப்பார்கள். යාළුවෝ
යාළුවෝ දෙදෙනෙක් එකතු වෙලා ඉන්නවා. இது மூணாவது ஒரு ஆளுக்கு பிடிக்க மாட்டேங்குது. මේක තුන්වෙනි එක්කෙනාට කැමති නෑ. எப்படா இவங்களை பிரிக்கலாம்னு சொல்லி தான் பார்த்துட்டு කොයි இருக்காங்க. වෙලාවෙම උන්ව වෙන් කරන්නේද කියලා තමයි බලාගෙන ඉන්නේ. எப்படியெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில தவறான வார்த்தைகளை சொல்லி ஒரு பிரிக்கலாம் என்று කොයි நினைக்கிறார்கள். අවස්ථාවේදී වැරදි වචනයක් ඔවුන්ට කියලා ඒවල උන්ව වෙන් කරන්න කියලා තමයි බලාගෙන ඉන්නේ. திருச்சபை மக்கள் கவனிங்க. සභාවේ සෙනග ඔබ අවධානය යොමු කරන්න. பிரிவினை உண்டாக்குற காரியங்களை விட்டு நாம் விலக வேண்டும். බෙදීම් ඇති කරන්නා වූ කාරණා වලින් අපි ඈත් වෙලා ජීවත් වෙන්න ඕනේ. அதே போல கர்த்தரால் இணைக்கப்பட்டதற்கு பின்பதாக கணவன் மனைவியை பிரிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு கூட எந்த சபை மக்களும் அது செயல்படக்கூடாது. දෙවියන් වහන්සේ විසින් භාර්යාව පුරුෂයා ඇටියට එකතු කරාට පසුව වෙන් වෙන්න ඕනේ කියනවා කිසිම මොහොතක ඔබගේ ජීවිතය තුළ ඔබ සිතිවිල්ලක් ඕන. நம்முடைய ஆண்டவருக்கு பிரிவினையின் தேவன் அல்ல. අපගේ දෙවියන් වහන්සේ බෙදීමේ දෙවියන් වහන්සේ නෙවෙයි. நம்முடைய ஆண்டவர் கலவரத்தின் தேவன் அல்ல. අපේ දෙවියන් වහන්සේ දබරකමේ දෙවියන් වහන්සේ. நம்முடைய ஆண்டவர் சமாதான காரண கர்த்தர். අපගේ ස්වාමීන් වහන්සේ සමාදානයේ දෙවියන් වහන්සේව සිටිනවා. வேதம் சொல்லுகிறது உங்களால் ஆன மட்டும் எல்லாரோடு கூட சமாதானமாய் இருங்கள் என்று தான் வேதம் சொல்லுகிறது. දෙවියන් වහන්සේගේ වචනේ කියා තිබෙන නුඹලාට ඇකිතාක් නුඹලා එකිනෙකා සමග සමාදානයෙන් ජීවත් වෙන්න. உங்களால் முடிந்தவரை மற்றவர்களோடு கூட சமாதானமாய் இருக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்கள். නුඹලාට ඇකිතාක් නුඹලා එකිනෙකාට සමාදානයෙන් ජීවත් වෙන්න නුඹලා උත්සාහ කරන්න. மற்றவருடைய வாழ்க்கையில சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஒரு இடத்தில் நின்று வேலையை செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள். ඔබ අන්‍යයන්ගේ ජීවිතයේ සමාදානය ඇති කරන්නා වූ තැනක ඔබගේ ජීවිතය ඔබ ජීවත් වෙනා වූ කෙනෙක් ඇටියට ඔබ වෙනස් වෙන්න. தொடர்ந்து 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 6 வசனத்துக்கு நேரே கொண்டு செல்ல விரும்புகிறேன். තවදුරටත් 1 තිමෝති පළවෙනි පද්‍ය 6 වෙනි පදයේ කරා ඔබව ගෙන යන්න. 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 6 வசனம். 1 තිමෝති පළවෙනි පද්‍යයේ 6 වෙනි පදය. இவைகளை சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போனார்கள். ඒ කාරණේ නිසා මාගේ 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ස්වාමින් වහන්සේගේ නාමය මහිමයටපත් වේවා. இது என்ன எது நிமித்தமாய் விலகி போகக்கூடிய காரியங்கள் என்று சொன்னால் මේක කුමක් නිසා ඈත් වෙලා යන්න ඕන කාරණාවද ආක් වෙන්න ඕන කාරණාවද කියලා බලමු. பொய்யான சில விபரீதங்களினால் பிரிந்து போகக்கூடிய சில காரியங்கள். බොරු විශාල විපත්ති නැත්නම් වැරදි කාරණා වලින් ආක් වෙන්න ඕනේ. அது வசனங்களை 3 4 5 வசனங்களை வாசிக்கும் பொழுது விளங்கிக் கொள்ள ඔබ තුන முடியும். අතර පහ මේ වචනයන් ඔබ කියවන මොහොතේදී ඒ දේවල් ඔබට පැහැදිලි වේ. அதை நான் தமிழ்ல படிக்கிறேன். දෙමළ භාෂාවෙන් කියවන්න. வேற்றுமையான உபதேசங்களை போதியாதபடிக்கு අමුතු ධර්ම නූගන්වන පිණිස ඇටියටද விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்தி விருத்திக்கு ஏதுவாயிராமல் தர்க்கங்களுக்கு ஏதுவாயிருக்கிற கட்டுக்கதைகளுக்கும் முடிவில்லாத வம்ச வரலாறுகளையும் கவனியாதபடிக்கு நீ சிலருக்கு கட்டளையிடுவாயாக. நான் மக்கதுனியாவுக்கு போகும்போது உன்னை எபேசு பட்டணத்தில் இருக்கும்படி வேண்டிக் கொண்டபடியே செய்வாயாக. கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கே அன்பே. 6வது வசனம். இவைகளை சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போனார்கள் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. දෙවියන් වහන්සේගේ වචනේ කියා තිබෙනවා ඒ දේවලින් සමහරු ආක්ව නිෂ්ඵල කතාවට ඇරී ගියෝය. சில நேரத்துல ஏன் சிஸ்டர் சபைக்கு வரலன்னு கேட்டா සමහර වෙලාවට ඇයි සහෝදරි සභාවට ආවේ නැති කියලා කිව්වා. இல்ல இந்த சிஸ்டர் இப்படி என்ன சொன்னாங்க அதனால நான் சபைக்கு வரதில்ல. මේ සහෝදරි මට මෙහෙම කිව්වේ ඒක නිසා සභාවට එන්නේ නැහැ. ஏன் பிரதர் சபைக்கு வரதில்ல நீங்க? ඇයි සහෝදරයා සභාවට එන්නේ නැහැ කියලා இல்ல කිව්වා. அவங்க அப்படி எல்லாம் பேசுறாங்க அது எனக்கு ஒத்து வரல மனசுக்கு. ඒගොල්ලෝ මේ වගේ කතා කරනවා ඒක මගේ අදවතට එකඟ වෙන්නේ නැහැ ඒක නිසා. கடைசில உண்மையா அந்த காரியங்களை உட்கார்ந்து அலசி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது සැබෑම වාඩි වෙලා ඒ කාරණාවන් සොයලා විමසලා බලුවොත් அது தேவையில்லாத வீண் பேச்சான காரியங்களா தான் காணப்படும். ඒක අවශ්‍යම නැති අනවශ්‍ය වූ කාරණාවන් ඇටියට තමයි තිබෙන්නේ. கடைசில எப்படி தெரிய முடியும்? நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாங்க. අන්තිමට මොනවාද වෙන්නේ? මම මේක නිකන් වීලුවට ඒක කිව්වේ. இப்படிப்பட்ட காரியங்கள் நிமித்தமாய் अनेक காரியங்கள் பிரிந்து போகக்கூடிய சூழ்நிலை உண்டாகிறது. මෙවැනි කාරණා නිසා බොහෝ අය වෙන් වෙන්න වෙලා තිබෙනවා. வேதம் நமக்கு சொல்லுகிறது දෙවියන් වහන්සේගේ වචනේ කියනවා நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நான் கர்த்தருக்கு ஒரு
நாள் கணக்கு கொடுக்கத்தான் வேண்டும். ඒක දවසක අපි දෙවියන් වහන්සේට මේව දේවල් වලට අපි ගණන් දෙන්න ඕනේ. உங்களுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கிறது என்பதை சிந்தித்து பாருங்கள். මේ ඔබගේ ජීවිතේ කොහොමද තිබෙන්නේ කියලා ඔබ කල්පනා කරලා බලන්න. நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஒரு நாள் தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். ඔබ කතා කරන්නා වූ සෑම වචනයකට දවසක දෙවියන් වහන්සේට ගණන් දිය යුතුයි. தேவையான காரியங்களை தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். අවශ්‍ය දේ පමණක්ද මම කතා කරගෙන ඉන්නේ. இல்லாவிட்டால் தேவையில்லாத காரியங்களை பேசிக் கொண்டிருக்கிறேன். අනවශ්‍ය කාරණාවන් මම කතා කරගෙන ඉන්නවද? தேவையில்லாத காரியங்களை பேசி பேசி அநேக காரியங்களுக்குள்ளே குழப்பத்தை ஏற்படுத்துகிற மனிதனாய் நான் காணப்படுகிறேன். අනවශ්‍ය දේවල් මම කතා කරමින් මම වියුල් භාවයන් ඇති කරගෙන මම සිටිනවද? வேதம் சொல்லுகிறது, දෙවියන් වහන්සේගේ වචනේ කියනවා நீ மனம் பதறி ஒரு வார்த்தையும் பேசாதபடி எச்சரிக்கையாயிரு என்று வேதம் சொல்லுகிறது. ඔබ අදිසි වෙලා එක වචනයක්වත් ඔබ පිට නොකරන බින්ස ඔබ ප්‍රවේශම් වෙන්න කියලා වචනේ இது කියනවා. தேவையில்லாத தர்க்கங்களையும் அல்லாவிட்டால் பொய்யான தர்க்கங்களை உண்டு பண்ணி பிரிவினைகளை உண்டாக்குகிற காரியங்களாய் මේ காணப்படுகிறது. සියලු දේම අනවශ්‍ය තර්කයන් අනවශ්‍ය වෙන්වීම ඇති කරන්නා වූ කාරණාවන් ඇටියට තිබෙනවා. சபை ஜனங்கள் இவ்விதமான வீண் பேச்சுக்கு இடம் கொடுக்காதபடி சபை கர்த்தருடையது என்பதை உணர்ந்து செயல்படும்படியாய் உங்களை பார்த்து அன்போடு கூட ඔබගේ கேட்டுக்கொள்கிறேன். සභාවක් ඇටියට ඔබ අනවශ්‍ය කතා වලින් වැළකීලා මේක ස්වාමින් වහන්සේගේ සභාව කියනවා තැන ඉඳගෙන ඔබ ජීවත් වෙන්න ඕනේ ඔබ අරිගස් ගන්න ඕනේ කියලා කියනවා. உலக மீட்பர் தேவ சபையில் இருக்கிற தேவ ஜனங்களை பார்த்தும் சொல்லுகிறேன், ලෝමිදී මේ දේව සභාවේ සෙනග බලලා මම පවසනවා. இந்த சபை யாருடையது அப்படின்னு சொன்னா கர்த்தருடையது. මේ සභාව කාගේද කියලා කිව්වොත් මේක ස්වාමින් වහන්සේට අයිතිව තිබෙනවා. சபைக்கு ஆண்டவர் பிரதானமான மேய்ப்பனாக இருக்கிறார். සභාවට ස්වාමින් වහන්සේ ප්‍රධාන ඉඩේලා ඇටියට සිටිනවා. ஒருவேளை சபையில் இருக்கிற காரியங்களை குறித்து குறையாக நாம் பேசி தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவோம் என்று සමහර சொன்னால் වෙලාව අවස්ථාවේදී අපි සභාව ගැන අඩුපාඩු කතා කරලා අනවශ්‍ය දේවල් අපි කතා කරගෙන එනවා නම් நாம் சபை தலையாகிய கிறிஸ்துவை நாம் அந்த இடத்துல கலங்கப்படுத்துகிறோம். අපි සභාව නැමැති සභාවේ ඉස නැමැති ක්‍රිස්තුස් වහන්සේව අපි අගෞරවයට පත් කරනවා. வீணான பேச்சுக்களை சபைக்குள்ளே குறைத்துக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். අනවශ්‍ය කතාබහ සභාව තුල අපි අඩු කරගන්න ඕනේ කියන දේ ඔබ සමග මම කතා කරන්නේ. ஒருவேளை ஆவிக்குள்ள முதிர்ச்சி அடைந்த தேவ ஜனங்களை பார்த்து சொல்லுகிறேன், සමහරට ආත්මික වර්ධනය වුණා වූ වැඩිමහල් වුණා වූ දේව මනුෂ්‍යයන් බලලා කියනවා. சிலருடைய பேச்சை கவனிக்கும் பொழுது உங்களால் புரிந்து கொள்ள முடியும், සමහර අයගේ කතාවන් අසනකොට ඔබ තේරෙයි. அவர்கள் தேவையில்லாத வார்த்தைகளை கதைத்துக் கொண்டிருக்கிறாள் என்று சொல்லி உங்களுக்குள்ள தெரியுமே. ඔබ අනවශ්‍ය කාරණාවන් උන් කතා කරගෙන එනවා කියලා ඔබට තේරෙනවා නම් அப்படிப்பட்ட மக்களோடு உங்களுடைய பழக்கத்தை நீங்கள் குறைத்துக் கொள்ளும்படி உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். එවැනි මනුෂ්‍යයන් එවැනි අය සමග ඔබගේ කතාබහ ඔබ අඩු කරගන්න නැති කරගන්න කියලා ඉල්ලා அப்படிப்பட்ட සිටිනවා. மக்களோடு விலகி ஜீவிக்கும்படி அன்போடு கூட එවැනි கேட்டுக்கொள்கிறேன். මනුෂ්‍යයන්ගෙන් ඔබ ඈත් වෙලා ජීවත් වෙන්න ඕන කියලා ඔබගෙන් ඉල්ලා සිටිනවා. அது உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கையை வீணாக்கி விடும். ඒ දේවල් ඔබගේ සුද්ධ වූ ජීවිතය එක කැලල් කරනවා. ஒருவேளை நீங்க வேலை செய்கிற இடத்துல அப்படிப்பட்ட மக்கள் இருக்கலாம். සමහර අවස්ථාවේදී ඔබ රැකියා කරන ස්ථානයේ එවැනි මනුෂ්‍යයන් සිටින්න පුළුවන්. நீங்கள் பழகுகிற இடத்துல அப்படிப்பட்ட மக்கள் ඔබ இருக்கலாம். ජීවත් වෙන්නා ඔබ ජීවත් වෙන්නා වූ ස්ථානවල එවැනි මනුෂ්‍යයන් සිටින්න පුළුවන්. தேவையில்லாத வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருப்பார்கள். අනවශ්‍ය කාරණාවන් උන් කතා කරගෙන සිටින්න அது පුළුවන්. பரிசுத்த வேதம் நமக்கு எப்படி தெரியுமா சொல்லுகிறது? ඔබ ඒක සුදු වචනේ කුමක්ද දන්නවද කියන්නේ? அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும்படி சொல்லுகிறார், පෙරිතෙව් පෞල්තුමා තිමෝතිට කියන මොත කියනවා. அது கிழவிகள் பேச்சு என்று வேதத்தில் ඔව් எழுதப்பட்டிருக்கிறது. ඇවිල්ලා මේ වයසට ගියා වූ ආච්චිලාගේ කතාබහ කියලා කියා තිබෙනවා. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. දෙවියන් වහන්සේ සුදු නාමයේ මහිමයටපත් වේවා. 1 பேதுரு 2 அதிகாரத்துக்கு நேரே உங்களுடைய கவனங்களை එක திருப்புங்கள். පේතස් දෙවන පරිච්ඡේදයේ කෙරි අර ඔබගේ අවධානය යොමු කරන්න. 1 பேதுரு 2 அதிகாரம் 11வது வசனம். එක පේතස් දෙවන පරිච්ඡේදයේ 11 වෙනි පදය. பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் உங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிறதான மாம்ச இச்சைகளை விட்டு விலகுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஐந்தாவது காரியம் உங்களோடு கூட சொல்ல விரும்புகிறேன். පස්වෙනි කාරණාවේදී ඔබට කියන්න කැමති. மாம்ச இச்சைகளை விட்டு விலக வேண்டும். මානසික තෘෂ්ණාවලින් ඔබ වැළකී සිටින්න ඕනේ. என்றைக்குமே நம்முடைய ஆவி மாம்சத்துக்கு விரோதமாய் போராடி கொண்டு தான் இருக்கும். සෑම මොහොතේම අපගේ ආත්මය මේ මාංශයට විරුද්ධව පොරබදිමින් සිටිනවා. உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், பாவம் செய்கிற எண்ணத்தோடு கூட தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா?
ඔබගේ මම ආන්න කැමති පාපය කරන්න ඕනා වූ සිතුවිල්ලකින් යුක්තව நம்ம අපි யாருக்கும் ජීවත් වෙන්න. அப்படிப்பட்ட கர்த்தரை அறிந்த தேவ பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட எண்ணம் இல்லை. අපගේ කවුරුත් අපගේ දරුවන්ට දෙවියන් වහන්සේ දැනගත්තා වූ දරුවන්ට එවැනි සිතුවිල්ලක් නැහැ. ஆனால் நம்முடைய மாம்சம் நம்முடைய ஆவிக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கும். නමුත් අපගේ මාංශය කුමක්ද කරන්නේ? මේ ආත්මයට විරුද්ධව සෑම මොහොතෙම පොරබදිමින් සිටිනවා. தேவன் நமக்குள்ள வைத்த ஆவி சொல்லும் இப்படித்தான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி நம்முடைய ஆவியில இடைப்படும். අප තුල තැබුවා වූ දෙවියන් වහන්සේගේ ආත්මය සෑම මොහොතෙම අප තුල සිටීමෙන් කියනවා නුඹ දෙවියන් වහන්සේගේ දරුවේ මේ ஆனால் நமக்குள்ள இருக்கிற மாம்ச உணர்வுகள் மாம்சத்தின் எண்ணங்களை நமக்கு தூண்டி கொண்டே இருக்கும். නමුත් අප තුල තිබෙනා වූ මාංශ ඇඟීම් අපගේ තිබෙනා වූ මානසික ඇඟීම් ඒවා එලි දක්වමින් තිබෙනවා. பரிசுத்த குலைச்சலை உண்டு பண்ணுகிற காரியங்களை நமக்குள்ளே உண்டு பண்ணி கொண்டிருக்கும். සුද්ධකම කැලල් කරන්නා වූ කාරණාවන් අපේ ජීවිත තුල ඇති කරමින් තිබෙනවා. இப்படிப்பட்ட நேரங்களில் எல்லாம் பரிசுத்த ஆவியினுடைய உறுதுணை ஒத்தாசை இல்லாவிட்டால் உங்களுடைய பரிசுத்த ஜீவிதத்தை காத்துக்கொள்ள முடியாது. මෙවැනි අවස්ථාවල සුද්ධාත්මයන්න් වහන්සේගේ උපකාරය උදව් අප සමග තිබුණේ නැත්නම් මේ සුද්ධකම රැක ගන්න ඔබටයි මටයි නොහැකි වෙනවා. ஆகையினால அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், එවැනිසා සුද්ධ පෞල්තුමා කියනවා நான் ஒரு நிர்பந்தமான மனுஷன் என்று சொல்லுகிறார். මම කාලකන්ණි මිනිසෙක් කියලා පවසනවා. நிர்பந்தமான மனுஷன் நான். මම කාලකන්ණි මිනිසෙක්. யார் இந்த மரண சரீரத்திலிருந்து என்னை நீங்களாக்க கூடும்? කවුද මේ මරණ ශරීරයේ මාව මුදවන්නේ? நான் ஒரு நிர்பந்தமான மனுஷன். මම කාලකන්ණි මිනිසෙක්. யார் இந்த மரண சரீரத்திலிருந்து என்னை விடுதலையாக்க கூடும்? මේ මරණීය ශරීරයෙන් කවුද මාව මුදවන්නේ කියලා இந்த කියනවා. பாவ சரீரம் அது, මේක පාපයේ ශරීරය. மாம்ச உணர்வுகளை தூண்டக்கூடிய சரீரம் அது. මාංශයේ ඇඟීම් ඇති එළියට ගෙනෙන්න පුළුවන් ශරීරය. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், සුද්ධ පෞල්තුමා පෙරතු පෞල්තුමා කියන මත කියනවා நான் அல்ல, මම නොවේ. எனக்குள்ள இருக்கிற வாசம் பண்ணுகிற பாவமே என்னை அவிதமாய் செய்யும்படி என்னை தூண்டுகிறது என்று මා சொல்லுகிறார். තුල තිබෙනා වූ පාපය මේ එවැනි කාරණා කරන පිණිස මාව පොළඹවනවා කියලා පෞල්තුමා ஒரு පවසනවා. பரிசுத்தவான் இவ்விதமாய் சொல்லுகிறார், මේක පරිසුද්ධ සුද්ධ වූ මනුස්සයෙක් මෙවැනි විදියට කියනවා. தேவ பிள்ளைகளோடு கூட சேர்ந்து இருக்கும் பொழுது எல்லாரும் பரிசுத்தவான்களாகத்தான் இருக்கிறார்கள். දෙවියන් වහන්සේගේ දරුවන් සමග එකතු වෙලා ජීවත් වෙන මොහොතේ සියලු දෙනාම සුද්ධවන්තයන් වැටියට තමයි සිටින්නේ. ஆனால் அப்படிப்பட்ட தேவ மனிதன் தனிமையில் இருக்கும் பொழுது அந்த மாம்சம் அவனுக்கு விரோதமாய் போராடுகிறது என்று சொன்னார். නමුත් ඒ මනුස්සයාම තනිව ජීවත් වෙන මොහොතේදී ඒ මනුස්සයාගේ ජීවිතයේ මේ පාපය කියන දේ ඔව්ව පොළඹවනවා කියලා ප්‍රකාශ திருச்சபைக்குள்ள කරා. கர்த்தருடைய வார்த்தை கேட்கும் பொழுது பாவம் செய்யக்கூடாது என்கிற எண்ணம் நமக்குள்ளே உண்டாகிறது. දෙවියන් වහන්සේගේ සභාව තුළ දෙවියන් වහන්සේගේ වචනයට අපි අවුම්කම් දෙන මොහොතේදී පාපය නොකරන්න ඕන කියනා වූ සිතවිල්ලක් අදහසක් තීරණයක් අප තුළ එනවා. அதே நேரம் நம்முடைய இரத்தத்திற்குள்ள சில உணர்ச்சிகள் இருக்கிறது. ඒ වගේම අපගේ ලේවල යම් ඇඟීම් තිබෙනවා. அது நம்மை பாவம் செய்யும்படி நம்மை தூண்டி ඒ கொண்டிருக்கிறது. දේවල් අපි පාපය කරන පිණිස අපිව පොළඹවමින් තිබෙනවා. தவறான காரியங்களுக்குள்ளே நம்ம ஈடுபட செய்கிறது. අපව වැරදි දේවල් වලට අපව තල්ලු කරමින් තිබෙනවා. இவைகளை ஒருவன் விட்டு விலக வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. මේ කාරණාවලින් ඔබයි මමයි වැළකෙන්න ඕනේ, ඈත් වෙන්න ඕනේ කියලා දේව වචනේ අපිට පවසනවා. நான் செய்ய விரும்பாததை செய்கின்றேன், பேசக்கூடாததை பேசுகின்றேன், நான் செய்ய விரும்பாததை செய்கின்றேன், பேசக்கூடாததை பேசுகின்றேன், நினைக்க கூடாததை நினைக்கின்றேன், விடுவித்து காத்தருளும் என் இயேசுவே, நினைக்க கூடாததை நினைக்கின்றேன், விடுவித்து காத்தருளும் என் இயேசுவே, நிர்பந்தமான மனிதன் இயேசுவே எனக்கு இறங்கிடுமே, நிர்பந்தமான மனிதன் இயேசுவே எனக்கு இறங்கிடுமே, நான் செய்ய விரும்பாததை செய்கின்றேன்,
නැති දේවල් කරනවා. பேசக்கூடாததை කතා කළ යුතු නැති දේවල් பேசுகின்றேன், කතා කරනවා. செய்ய விரும்பாததை කරන්න ඕන செய்கின்றேன். නැති දේවල් කරනවා. பேசக்கூடாததை කතා කළ යුතු නැති දේවල් කතා பேசுகின்றேன், කරනවා. பார்க்க கூடாததை බැලිය යුතු பார்க்கின்றேன். නැති දේවල් බලනවා. விடுவித்து காத்தருளும் என் මාව இயேசுவே, විනාශ කළ ආරක්ෂා කරන මගේ பார்க்க යේසුනේ. கூடாததை බැලිය பார்க்கின்றேன். යුතු නැති දේවල් මම බලනවා. விடுவித்து காத்தருளும் என் விநாச கர மாவ ஆரக்ஷா கர மகே இயேசுவே. ஆம் பிரியமானவர்களே, இந்த வாழ்க்கை வாழ்றதற்கு பார்த்தீங்களா, මේ ජීවිතේ ජීවත් වීම දන්නවද? இந்த நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு இருக்கு பார்த்தீங்களா, මේ අපි ලැබුවා වූ ගැලවීම දන්නවද? நமக்குள்ள ஆண்டவர் வைத்த பரிசுத்தம் இருக்கு பார்த்தீங்களா, අප තුල දෙවියන් වහන්සේ ලැබුවා වූ සුද්ධකම තියෙනවා නේද? இது ஒரு நாள் முடிந்து போகிற ஒரு காரியம் அல்ல. මේක එක දවසකින් නිමා වෙන්නා වූ කාරණාවක් නොවේ. ஒருவேளை பரிசுத்த வாழ்க்கை என்பது ஒரு நாள் பேச்சு அல்ல. මේ සුද්ධකමේ ජීවිතය කියන්නේ මේ එක දවසක කතා කරලා ඉවර කරන வாழ்நாள் முழுவதும் நம்முடைய ஜீவிதத்தில் பரிசுத்தத்தை காத்துக் கொள்வதற்காக අපගේ அழைக்கப்பட்டிருக்கிறோம். ජීවිතය පුරාවටම මේ සුද්ධකම අපි ආරක්ෂා කරන රැක ගන්නවා අය ලෙස අපි සිටින්න ඕනේ. ரட்சிப்பு என்பது ஒரு நாள் கதை அல்ல. මේ ගැලවීම කියන්නේ එක දවසක කතාවක් නෙවෙයි. வாழ்நாள் முழுவதும் நம்முடைய ரட்சிப்பை காத்துக் கொள்வதற்காக අපගේ ජීවිත அழைக்கப்பட்டிருக்கிறோம். පුරාවටම මේ ගැලවීම ආරක්ෂා කිරීම තමයි දෙවියන් වහන්සේගේ වචනේ අපිට කියන්නේ. வேதம் நமக்கு என்ன சொல்கிறது தெரியுமா? දෙවියන් වහන්සේගේ වචනේ ඔබටයි මටයි කුමක්ද කියන්නේ? முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் අන්තිම சொல்கிறது. දක්වා ස්ථිරව සිටින්නාම ගැලවීම ලබනවා කියලා කියා තිබෙනවා. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ආමෙන් එකක් කියන්න. கரங்களை வைத்து தேவ ஜனங்கள் அல்லேலூயா என்று சொல்லுங்க දෙවියන් பார்க்கலாம். වහන්සේනක හalleluya කියන්න. அல்லேலூயா. හalleluya. இந்த பரிசுத்த ஜீவிதம் எப்படி வேண்டுமானால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கரைப்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் இன்றைக்கு தலைவிரித்தாடுகிறது. අද දවසේ මේ සුද්ධකමේ ජීවිතයේ මිනිසයාගේ ජීවිතයේ කැලල ඇති කරන බිනිස්ස බොහෝ කාරණා අද ඉහළට පැමිණ තිබෙනවා. இன்றைக்கு நான் பாவத்தை செய்வதற்காக தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. අද මම පාපය කරන බිනිස්ස සොයාගෙන යන්න අවශ්‍ය නැහැ. இன்றைக்கு நான் நடந்து போகும் பொழுதே, அல்லாவிட்டால் நான் நாலு இடத்தில் இருக்கும் பொழுதே என்னை சுத்தி காணப்படுகிற அத்தனை காரியங்களும் பாவத்தை தூண்டுகிற உணர்ச்சிகளை தூண்டுகிற காரியங்களாத்தான் இன்றைக்கு உலகத்தில் இருந்து මම கொண்டிருக்கிறது. ඇවිදගෙන යනකොට නැත්නම් මම යම් තැනක සිටගෙන ඉන්නවා මා වටා තිබෙනා බොහෝ කාරණා අද දවසේ මගේ පාපයේ ඇඟීම් ஒரு ඒ දේවල් காலத்தில் වැඩි කරනවා අවසන්නව ஒரு කාරණා තිබෙනවා. காலத்தில் பரிசுத்தத்திற்காய் துடிப்போடு கூட நின்று අපේ கொண்டிருக்கிறோம். කාලය සුද්ධකම වෙනුවෙන් තැවීමෙන් යුතුව අපි ජීවත් ஆனால் වුණා. இன்றைக்கு பரிசுத்த ஜீவிதமானது நமக்குள்ளே காணாமல் போய் නමුත් கொண்டிருக்கிறது. අද දවසේ සුද්ධකමේ ජීවිතය ඔබගේ මගේ ජීවිතය අද නැති වෙලාම ගිහිල්ලා තිබෙනවා. வேதம் சொல்கிறது பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று தான் දෙවියන් சொல்கிறது. වහන්සේගේ වචනය පවසන සුද්ධකම නැමැතුව කිසි කෙනෙක් ස්වාමින් වහන්සේව දකින්න බෑ කියලා இன்றைக்கு කියනවා. நம்முடைய பேச்சு பரிசுத்தமாக இருக்கிறதா? අද දවසේ ඔබගේ මගේ කතාව සුද්ධව තිබෙනවද? நம்முடைய செயல்பாடுகள் பரிசுத்தமாக ඔබගේ இருக்கிறதா? මගේ ක්‍රියාව සුද්ධව තිබෙනවද? நாம் நடந்து கொள்கிற காரியங்கள் பரிசுத்தமாக අපි இருக்கிறதா? කරන්නා වූ අපි සිදු කරන්නා වූ දේවල් තුල සුද්ධකම තිබෙනවද? வேதம் நமக்கு சொல்லுகிறது மாம்ச இச்சைகளை தூண்டுகிற காரியங்களிலிருந்து நம்மை விலகி ஜீவிக்க வேண்டும் என்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு எச்சரித்து சொல்கிறது. දෙවියන් වහන්සේගේ වචනය අපිට පවසනවා මානසික ඇඟීම් අවසන්නා වූ පාපේ ඇඟීම් අවසන්නා වූ කාරණාවලින් ඈත් වෙලා අපි ජීවත් වෙන්න ඕන කියලා දේව වචනය நாம் අපිට யாரும் පවසනවා. பரிசுத்தவான்கள் அல்ல. අපි කවුරු සුද්ධවන්තයන් නෙවෙයි. உங்களுக்கு முன்பதாக நின்று கொண்டிருக்கிற நான் பரிசுத்தவான் என்று சொல்ல விரும்பவில்லை. මම ඉදිරියේ ඔබ ඉදිරියේ සිටගෙන ඉන්නවා අපි සුද්ධවන්තයන් කියලා කියන්න කැමති නෑ. I am trying my level best to be holy. මම උපරිම මම උත්සාහ කරනවා මගේ සුද්ධකම මගේ ජීවිතේ මම ஒவ்வொரு පවත්වාගෙන යන්න. நாளும் பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்காக நான் முயற்சி செய்து මගේ கொண்டிருக்கிறேன். ජීවිතේ දවස් පුතා මගේ සුද්ධකමේ ජීවිතය ආරක්ෂා කරගෙන ජීවත් ஒவ்வொரு වෙන්න ඕන කියලා நாளும் උත්සාහ කරනවා. ஒவ்வொரு நாளும் என்னுடைய பார்வை பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நானும் பிரயாசப்பட்டு මගේ கொண்டிருக்கிறேன். ජීවිතේ මම හැම වෙලාවෙම මම උත්සාහ කරනවා මගේ බැල්ම සුද්ධව තිබෙන්න ඕනේ කියලා. என்னுடைய தேவ சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தை பேசுகிற நான் கடைசி பகுதிகளை இந்த வார்த்தைகளை சொல்லி உங்களை தேவ சமூகத்திற்கு அர்ப்பணிக்க මම விரும்புகிறேன். අද දවසේදී දෙවියන් වහන්සේගේ වචනේ කතා කරනවා මේ අන්තිම මොහොතේදී මේ කාරණා කතා කරලා කියලා ඔබ වෙනුවෙන් යාඥා කරන්න මම කැමති சில වෙනවා. காரியங்களை விட்டு விலக வேண்டியது சபைக்கு அவசியமாக இருக்கிறது. සමහර කාරණා වලින් ඈත් වීම සභාවට අවශ්‍ය වූ කාරණාවක් තිබෙනවා. ஆகையினால தான் ஆரம்பத்தில் உங்களோடு கூட ඒ சொன்னேன், නිසා තමයි පටන් ගැනීමේදී ඔබ සම කතා කරේ. விட வேண்டியதை விட்டு අත්හරින්න ඕන දේවල් අත්හරින්න. ஒப்பு கொடுக்க வேண்டியதை ஒப்பு கொடுத்து ඔබ බාර කළ යුතු දේවල් බාර කරන්න. அர்ப்பணிக்க வேண்டியதை அர்ப்பணிக்கும் කැප பொழுது කළ යුතු දේවල් ඔබ කැප කරන මොහොතේදී தேவன் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பது கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ස්වාමීන් වහන්සේ ඔබගේ මගේ ජීවිතය ආශිර්වාද කරන්න இன்றைக்கு சபை எதிர்பார்க்க வேண்டிய ஒரு காரியம் பரிசுத்தமுள்ள ஜீவிதம். சபை
சபையாகிய நமக்குள்ளே தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியமாக අද இருக்கிறது. දවස් සභාවක් හැටියට අපි බලාපොරොත්තු අපි ජීවත් වෙන කාරණාව නම් ස්වාමින් වහන්සේ අපගේ තුල තිබෙනා වූ සුද්ධකම மணவாளனாகிய இயேசு ஒரு நாள் வரப்போகிறார். මනමාලය වන යේසුස් වහන්සේ දවසක එන්න යනවා. அவர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? උන්වහන්සේ බලාපොරොත්තු වෙන්නේ කුමක්ද දන්නවද? மணவாட்டியாகிய சபை எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் தெரியுமா? මනමාලි නැමැති සභාව කොහොමද දෙවියන් වහන්සේගේ ඉදිරියේ ඉන්න ඕනේ කියලා சபை බලාපොරොත්තු වෙන්නේ. பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று தான் கர்த்தர் සභාව எதிர்பார்க்கிறார். සුද්ධකමෙන් තිබෙන්න ඕනේ කියලා තමයි දෙවියන් වහන්සේ බලාපොරොත්තු වෙන්නේ. ஒருவேளை ஒரு பெண்ணை திருமணம் செய்வதற்கு ஒரு ஆண் எதிர்பார்க்கிறேன் என்று சொன்னால் එක සහෝදරියෙක් එක පුරුෂයෙක් විවාහ වෙන්න බලාපොරොත්තු වෙනවා නම් அந்த ஆணுடைய நிலவரங்களை குறித்து சுற்று வட்டாரங்கள் எல்லா இடத்துல அதை குறித்து ඒක விசாரிக்கிறார்கள். ඒ පුරුෂයාගේ ජීවිතය ගැන ඔහුගේ ගමේ ඉන්නව සෑම කෙනෙක්ම අසනවා. அல்லாவிட்டால் அந்த பெண்மணியை குறித்து சுற்று வட்டாரங்களில் விசாரிக்கிறார்கள். නැත්නම් ඒ සහෝදරිය ගැන සෑම ස්ථානයේම උන්ගේ වටේ ඉන්නව නෑද ඉතිමිතරන්ගේ අසල්වාසීන් அவருடைய අසනවා. கேரக்டர் எப்படிப்பட்ட கேரக்டர், එයාගේ කැරක්ටර් එක කොහොම කොයි அவருடைய වගේද? பழக்க வழக்கங்கள் எப்படிப்பட்ட එයාගේ பழக்க ගතිගුණ வழக்கங்கள் කොයි වගේද තිබෙන්නේ? என்பதை குறித்து தெரிந்து கொண்டதுக்கு பின்பதாகத்தான் ஒரு பெண்மணியோட வாழ்க்கை ஆரம்பிக்க, ஒரு ஆணோடு வாழ்க்கை ஆரம்பிப்பதற்கு ஒரு நபர் விருப்பப்படுகிறார்கள். මෙවැනි ආකාරයට සොයා බලා තමයි එක පුරුෂයෙක් සමග එක ස්ත්‍රිය සමග විවාහ වෙන්න ඔව් කැමති වෙන්නේ. வேதம் என்ன தெரியுமா சொல்லிருக்கு? නමුත් දෙවියන් වහන්සේගේ වචනේ අපිට කුමක්ද දන්නවද කියන්නේ? அறிவு பெருகும் பொழுது அழிவு பெருகுமா? sorry දැනුම නැත්තම් ඥානය දැනුම වැඩි වෙන මොහොතේ විනාශය වැඩි වෙනවලු. இன்னும் கொஞ்ச நாள்ல கவனிங்க, எல்லாரும் சபை கவனிங்க. තව ටික කාලයක් ඔබ සභාව தேவனுடைய சத்தம் ஒரு எச்சரிப்பின் சத்தமாய் வந்து கொண்டிருக்கிறது. දෙවියන් වහන්සේගේ අඬ එක ප්‍රවේශම් කිරීමේ අඬක් ඇටියට පැමිණ තිබෙනවා. இன்னும் கொஞ்ச நாளுக்குள்ள எத்தனை குடும்பம் பிரிஞ்சு போறாங்கன்னு பாருங்க. තව ටික කාලයකින් පවුල් කීයක් වෙන් වෙනවද කියලා ඔබ බලන්න. இது தீர்க்க தரிசனம் அல்ல. මේක ඇවිල්ලා අනාගත වාක්‍යයක් නෙවෙයි. இப்படிப்பட்ட காரியங்கள் உலகத்தில் நடக்கத்தான் போகிறது. මෙවැනි දේවල් ලෝකේ සිදු වෙන්න තමයි යන්නේ. நீங்கள் எதை வைத்து சொல்ல விரும்புகிறீர்கள்? ඔබ කුමක් තියලාද කතා කරන්න කැමති වෙන්නේ? இன்னைக்கு டெக்னாலஜி எப்படி தெரியுமா போயிட்டு இருக்குது? අද ඇවිල්ලා තාක්ෂණය කොයි වගේද දන්නවද යන්නේ? AI. AI. எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கிறீங்க? කී දෙනෙක් ඔබ ආලා තියෙනවද? அந்த AI டெக்னாலஜி ஒரு மனிதன் அழிவின் பாதைக்கு நேரே கொண்டு போய் මේ கொண்டிருக்கிறது. AI කියනවා වූ තාක්ෂණය ඇවිල්ලා මිනිස්සෙක් විනාශය කරාගෙන යනවා. இப்பொழுது ஒருவேளை AI I want to know about ஜெபதாஸ் அப்படின்னு சொல்லி ஏஐக்கு நான் கட்டளை கொடுக்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கை சரிதை முழுவதையும் ஏஐ இழுத்து கொண்டு வருகிறது என்பதை நீங்கள் சீக்கிரம் பார்க்கத்தான் මම போகிறீர்கள். AI එකට මම කිව්වොත් ජෙබදාස් ගැන මම දැනගන්න ඕනේ කියලා මගේ ජීවිතේ පුරාවටම මගේ ජීවිතේ පුරාවටම මේ ස්ථානයේ පෙන්눔 කරන එක ඔබට බලන්න පුළුවන්. ஒருவேளை புருஷன் தன்னுடைய மனைவியை குறித்து சந்தேகப்படுகிறவனா இருப்பான் என்று சொன்னால் සමහර විට පුරුෂයා ඇවිල්ලා තමන්ගේ භාර්යාව සැක කරනවා නම් ஏஐ I want to know about so and so என்னோட மனைவியோட பெயரை போட்டுவிட்டு இவளை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சோசியல் மீடியாக்குள்ள நீங்க எங்கெல்லாம் கிண்டுனீங்க எதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்றத அத்தனையும் உங்களுக்கு ஏஐ இழுத்து கொண்டு வந்து உங்களுக்கு போட்டுரும். මේ AI එකට කිව්වොත් එහෙම මගේ භාර්යාව මෙයා ගැන මම දැනගන්න ඕනේ කියලා AI එකට පැවසුවන යම් පුරුෂයෙක් ඒ භාර්යාව කොයි වගේ දේවල් බැලුවද YouTube එකේ වෙන්න පුළුවන් සෝෂල් මීඩියා වල මොන මොන දේවල් වලට ගියාද ඒ සියලු දේම අරගෙන யார்கிட்ட chat பண்ணீங்க யார்கிட்ட சீட் பண்ணீங்க அப்படின்றது எல்லாத்தையும் ஏஐ கொண்டு வந்துரும். කායකද ඔබ chat කරේ කායකද cheat කරේ මේ සියලු දේම අරන් මේ AI එක පෙන්눔 කරනවා. இன்றைக்கு போன்ல இருக்க லாக்க கூட புருஷனுக்கு தெரியல. මේ ෆෝන් එකේ තිබෙනා ලොක් එක භාර්යාවගේ පුරුෂයා දන්නේ නැහැ. புருஷனுக்கு மனைவியுடைய லாக் தெரியல. පුරුෂයාට දන්නේ නැහැ භාර්යාවගේ ලොක් එක. சென்ட்ரல் கவர்மெண்டோட லாக் கூட தோத்து போயிடும். සෙන්ට්‍රල් ගවර්න්මන්ට් එකේ ලොක් එක පවා පැහැදෙනවා. சிலர் பாருங்க அந்த லாக் அந்த பின்னு போடுறப்ப பாத்தீங்கன்னா இப்படி தான் போடுவாங்க, என்னத்தை போடுவாங்க தெரியாது. லாக் அந்த மாதிரி ஒரு பெரிய குழப்பத்துக்குள்ள இருக்கும், அப்படி ஒரு குழப்பத்துக்குள்ள ஒரு லாக் போடுவாங்க. සමහරගේ ෆෝන් එක බැලුවොත් මේම ලොක් එකක් දානවා නිකන් මේ අවුල් වෙන්නව ලොක් එකක් තිබෙන එවැනි ලොක් එකක්. என்னோட போன் இங்க தான் லைவ் போயிட்டு இருக்குது. මගේ ෆෝන් එක මේ ලයිව් එකේ තමයි යන්නේ. உண்மைக்கே சொல்றேன், என்னோட பாஸ்வேர்ட் நிறைய நேரம் எனக்கே தெரியாது. සමහර වෙලාවට මගේ පාස්වර්ඩ් එක මම දන්නේ නැහැ. இதெல்லாம் வச்சு கொள்றது பெரிய குழப்பமா தான் இருக்குது. මේ ඔක්කොම තියාගෙන ඉන්න ගොඩක් අවුල් ජාලයක් තිබෙනවා. ஒரு தடவை நான் ஜிபிஎஸ் போட்டு சென்னையில வண்டியில போயிட்டு இருக்கிறேன். මම GPS දාලා වෙලා මගේ චෙන්නයි වල මම වාහනේ ගමන් කරනවා. அப்ப திடீர்னு வேற ஒரு நபரத்துல ஃபோன் கால் வருது. වෙනත් කෙනෙක්ගේ මට ෆෝන් කෝල් එකක් එනවා. முன்னாடி ஜிபிஎஸ் பார்த்து போயிட்டு இருக்கேன், நான் அந்த ஃபோன் கால் திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கனால அட்டெண்ட் பண்ணேன். මගේ ඉස්සරහා GPS දාගෙන යන නිසා මට මේ ඒ ෆෝන් එකට ආන්සර් කරන්න සෑනසයිට කෝල් ගන්න නිසා මම ආන්සර් කරා. அவங்கள்ட்ட பேசி முடிச்சிட்டு கட் பண்ண பாருங்க ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சு. මම එයා එක්ක කතා කරලා ෆෝන් එක ඕෆ් කරන්න කට් කරන්න යනකොට ෆෝන් එක ඕෆ් වුණා. இப்போ நான் ஆன் பண்ணிட்டு பாஸ்வேர்ட் போடுறேன்,
போடுறேன், எனக்கு பாஸ்வேர்டு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. මම ඔන් කරලා පාස්වර්ඩ් එක ගන්නවා, පාස්වර්ඩ් එක මට මතක නැහැ. எனக்கு இப்ப சென்னையில ரூட் தெரியாது. දැන් මම චෙන්නයි වල පාර දන්නේ නැහැ. நீங்க சென்னைக்கு திருச்சிக்கு வந்தீங்க, மதுரைக்கு வந்தீங்கன்னா உங்களை எந்த மூலை முடுக்கு வேணாலும் நான் கூட்டிட்டு போயிருவேன். මම තිරිච්චි වල ආවොත් මම ඕන තැනකට ඔබ මధుරේ ආවන ඕන තැනකට ගෙනියනවා. சென்னையில இருக்கிறவனாலே போக முடியாது. චෙන්නයි වල ඉන්න අයටත් බව යන්න බෑ. இப்ப லாக்குகளை மாட்டிட்டு எனக்கு தெரியல. දැන් ලොක් එක මම දන්නේ නැහැ. ஏன்னா இந்த போன் வேலையெல்லாம் செய்யறது ஒண்ணு. இங்க இருந்தப்ப என் கூட இருந்தப்ப அந்த பிரதீப்போட அண்ணன், அவரோட அண்ணன் ஒருத்தர் இருந்தாரு, அவர் தான் இந்த போன் வேலையெல்லாம் எனக்கு செஞ்சு கொடுப்பாரு. ඉන්දියාවේ ඉන්නකොට මේ ප්‍රදීප්ගේ අයියා කෙනෙක් හිටියා වැඩිපුර එයා තමයි මට මේ ෆෝන් වල වැඩ கொஞ்ச நாள் பிரதீப் செஞ்சு கொடுத்தாரு. ඊට පස්සේ ටික කාලයක් ප්‍රදීප් කරා. இப்போ என்னோட வைஃப் தான் அதை செஞ்சு கொடுக்கணும் எனக்கு. දැන් මගේ වයිෆ් තමයි දේවල් කරන්න ඕනේ මට. இந்த லாக் போடுறது, இந்த வேலை செய்யறதுலாம் என்னோட வைஃப்க்கு தான் தெரியும். මේ ලොක් එක දාන්න මේ දේවල් කරන්න ඕනේ කියලා වයිෆ් තමයි කියන්නේ. இந்த பிரச்சனைக்கு தான் ஒரு நாள் என்ன செஞ்சிட்டாங்க, என்னோட வைஃப் உங்களுக்கு இது பெரிய தொந்தரவா இருக்குன்னு சொல்லிட்டு ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு கொடுத்துருக்காங்க. එක දවසක් මගේ භාර්යාව මේ ඔක්කොම වාට කාදරයක් කියලා මට ෆින්ගර් பிரிண்ட் එක තියලා அப்ப அந்த சிக்னல் லீடருக்கு எனக்கு தெரியல, என்னடா அப்ப எங்க போறதுன்னு தெரியல. அப்படி சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கரெக்டா அந்த நேரம் நல்ல வேலை ஆண்டவரா ஒரு எழுப்புதல் அனுப்புனாரான்னு தெரியாது, என்னோட வைஃப் கரெக்டா கால் பண்றாங்க. මම සිග්නල් එක මම යන්න ඕනේ කොයිද කියලා මම දන්නේ නැහැ. දෙවියන් වහන්සේ උදව් කරා දන්නේ මගේ භාර්යාව මට ඒ වෙලාවේ ஃபோன் அட்டெண்ட் பண்றதுக்கு பாஸ்வேர்ட் தேவையில்லை. ෆෝන් එක ඇටෙන්ඩ් කරන්න පාස්වර්ඩ් ඕනේ නැහැ. அதை இப்படி இழுத்துட்டு, ஷாலி நல்ல வேலை நீ கால் பண்ண ஷாலி, என் ஃபோனோட பாஸ்வேர்டு என்ன ஷாலி? මගේ ෆෝන් මම ආන්සර් කරලා ඔයා හොඳ වෙලාවට මට කතා කරේ, මගේ ෆෝන් එකේ පාස්වර්ඩ් එක මොකක්ද? அவங்க திருப்பி எத்தனை தடவை உங்களுக்கு சொல்றது? 1502 මම කීවතාවද ඔයාට කියන්නේ 15.2යි. தெரிஞ்சு போச்சோ உங்களுக்கு? දැන් ඔයගලන් දැනගත්තද? கவலைப்படாதீங்க, நாளைக்கே மாத்திடுவேன். පහෙන් අනිවාර්යයට දවසේ මම වෙනස් කරනවා. தெரிஞ்சாலும் ஒண்ணு இல்ல, அவர் தான் யூஸ் பண்றாரு அந்த போனை, பிரதீப் தான். මොකුත්ම නැහැ, ප්‍රදීප් තමයි ඒක පාවිච්චි කරන්නේ. பாருங்க, இது இப்படி இருக்குல்ல, මේම තියනවා නේද? இப்ப என் போன்ல எடுத்து ஐ வாண்ட் டு நோ அபௌட் ஜெபதாஸ் அப்படினா எல்லாத்தையும் கிண்டி போட்டுரும். මගේ ෆෝන් එක අරගෙන AI කිව්වොත් එහෙම මේ ජෙබදාස් ගැන මම දැනගන්න ඕන කියලා ඔක්කොම මට කියනවා. விஞ்ஞானம் அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. මේ තාක්ෂණය විද්‍යාව මේ சபையை பார்த்து நான் சொல்லுகிறேன், සභාව බල එකක් කියන්න. தேவையில்லாத காரியங்களை விட்டு விலகுங்கள். අනවශ්‍ය කාරණාවලින් ඔබ உங்கள் වැළකෙන්න. பரிசுத்தத்தை கெடுக்கிற காரியங்களை விட்டு விலகுங்கள். සුද්ධකම විනාශ කරනව දේවල් වලින් உங்களை වැළකෙන්න. யாரை பார்த்து நான் பாவின்னு சொல்லல. ඔබ කවුරුත් බලලා මම පව්කාරයෙක් කියලා කිව්වා. உலகம் நம்ம இழுத்து கொண்டிருக்கிறது. නමුත් ලෝකේ ඔබවයි මාව ඇදගෙන සිටිනවා. மாம்ச இச்சை நம்ம இழுத்து கொண்டிருக்கிறது. මාංශ තෘෂ්ණාව ඔබවයි මාව ඇදගෙන තිබෙනවා. இந்த காரியங்களை விட்டு பரிசுத்தத்திற்காக நாம் போராட வேண்டிய காலத்துக்குள்ள இருந்து මේ கொண்டிருக்கிறோம். කාරණාවලින් ඈත් වෙලා සුද්ධකම වෙනුවෙන් පොරබදින්න ඕන, කාලයක යුද්ධ කරන්න ඕන, කාලයක ඔබයි මමයි සිටගෙන ඉන්නවා. ஆண்டவரே, இன்றைக்கு என்னோட வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்கிறேன். අද දවසේ ස්වාමීනි මගේ ජීවිතේ මම බාර பரிசுத்த කරනවා. ஜீவிதத்தை நான் எதிர்பார்க்கிறேன் ஆண்டவரே. සුද්ධකමේ ජීවිතේ මම බලාපොරොත්තු වෙනවා ස්වාමීනි. வேதம் நமக்கு சொல்லுகிறது, ස්වාමීන් වහන්සේගේ වචනේ ඔබට මට කියනවා. நான் பரிசுத்தர், මම සුද්ධයි. ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று வேதம் මම சொல்லுகிறது. සුද්ධව සිටින්නාක් මෙන් එම නිසා නුඹලා සුද්ධව සිටින්න කියලා දේ වචනේ අපිට ஒருவேளை පාවිච්චි. மாம்ச இச்சைகளை தூண்டுகிற காரியங்களுக்குள்ளே நாமும் இருக்க கூடாது. ඒ නිසා සමහර අවස්ථාවේදී අපිවත් මාංශයේ තෘෂ්ණාවන් අතගන්නා වූ කාරණාවල ඔබයි මම ජීවත් නොවිය යුතුයි. ஒருவேளை என்னோட வஸ்திரங்கள் இன்னொரு மனிதனை பரிசுத்த குலைச்சலுக்குள்ள இழுத்து போய் விடக்கூடாது. සමහර වෙලාවට මගේ වස්ත්‍රය අනිත් කෙනෙක්ව අසුද්ධකමට නැත්නම් අපවිත්‍රකමට ඇද ගන්න හොඳ නැහැ. சரீரத்தின் அவயங்களை மறைத்திருக்க தெரிய வேண்டும். ශරීරයේ අවයවයන් අපි වසාගෙන ජීවත් වෙන්න දැනගන්න இன்னொரு ඕනේ. மனிதனுடைய பார்வை என்னுடைய சரீரத்தின் மேல் படக்கூடாது. මගේ ශරීරයේ කෙරේ තව කෙනෙක්ගේ බැල්මක් දැස් යොමු කරන්න හොඳ නැහැ. ஒருவேளை கர்த்தருக்காய் வாழ வேண்டும் என்று நிற்கிற இன்னொரு மனிதனுடைய பார்வை என்னுடைய அலங்கோலத்தினால் அவருடைய பரிசுத்தத்தை கெடுத்து விடக்கூடாது. තව සුද්ධකමේ මම ජීවත් වෙන්න ඕනේ කියලා ජීවත් වෙනව මිනිසෙක්ගේ දැස් වලට මම අනවශ්‍ය වස්ත්‍ර ඇඳගෙන ඔහුගේ සුද්ධකම මම විනාශ නොකළ යුතුයි. வேதம் சொல்லுகிறது, දෙවියන් වහන්සේගේ වචනේ කියනවා, நீங்கள் எனக்கு ஏற்றவர்களாய் இருக்கும்படிக்கு නුඹලා මට අයිති අයව සිටින පිණිස மற்ற ஜனத்திடத்திலிருந்து අන් ජනතාවගෙන් ඉඳන් உங்களை நான் பிரித்தெடுத்தேன். නුඹලාව මම වෙන් කරගත්තා. இந்த பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை எதுக்கு தெரியுமா? මේ වෙන් කරගෙන අරගත්තා වූ ජීවිතය කුමක් වෙනුවෙන්ද දන්නවද? பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்காக. සුද්ධකමේ ජීවිතයක් ඔබයි මම ජීවත් වෙන පිණිස. ஒரு நாள் அந்த இடத்துல இடம் யாருக்கு தெரியுமா එක கிடைக்கும்? දවසක ඒ ස්ථානයේදී කාටද දන්නවද ඒ ඉඩ ලැබෙන්නේ? கரை திரை முதலானவைகள் இல்லாமல்
කලලක් රැල්ලක් නැති සෑම කෙනෙකු වෙනුවෙන් மாசற்ற நிலைமையில வாழ்கிற மனவாட்டியாகிய சபை தான் ஒரு நாள் பிரவேசிக்கும். කලලක් නැති ජීවත් වෙලා ඒ මනවාලිය කැඩිට යන්නා වූ කෙනාට තමයි ස්ථානෙ තිබෙන්නේ. இந்த பரிசுத்த ஜீவிதத்திற்காய் சபை முயற்சி எடுப்போம். මේ සුද්ධකමේ ජීවිතයක් ජීවත් වෙන පිණිස සභාවක් ඇටියට අපි උත්සාහ කරමු. நம்முடைய வாழ்க்கை அதற்காய் ஒப்பு கொடுப்போம். ඒ වෙනුවෙන් ඔබගේ මගේ ජීවිතය අපි කැප කරමු. ஹalleluya හalleluya ஹalleluya හalleluya. அப்படி இருக்கிற இடத்துல எல்லாரும் எழுந்து நிக்கிறீங்களா? එම ඉන්නා වූ ස්ථානයේ ඔබයි මමයි ඔබ නැගිට සිටිනවද? அந்த பாடல் நான் மறுபடியும் பாட விரும்புகிறேன். මම මේ ගීතිකාව නැවත ගායනා කරන්න කැමතියි. அந்த பாடல் வரிகள் சொல்கிறது, ඒ ගීතිකාවේ වචන කියනවා, நான் செய்ய விரும்பாததை நான் செய்கிறேன். මම කරන්න කැමති නැති දේවල් කරනවා. ஆமென் ஹalleluya හalleluya. நான் பார்க்க கூடாததை நான் பார்க்கிறேன். මම බලන්න සුදුසු නැති දේවල් බලනවා. நான் பேச கூடாததை பேசுகிறேன். මම කතා කළ යුතු නැති දේවල් என்னோட කතා வாழ்க்கை කරනවා. விடுவித்து காத்தருளும் මගේ ஆண்டவரே. ජීවිතේ නිදාස් කරලා ආරක්ෂා நான் කරන්න. நிர்பந்தமான மனுஷனாய் මම காணப்படுகிறேன். කාලකන්ණි මිනිසෙක් ඇටියට ජීවත් වෙනවා. நிர்பந்தமான வாழ்க்கை செய்து මම கொண்டிருக்கிறேன். කාලකන්ණි ජීවිතයක් பரிசுத்தமாய் කරගෙන வாழ வேண்டும் விருப்பம் எனக்குள்ள මා இருக்கிறது. තුළ සුද්ධකමෙන් ජීවත් වෙන්න ඕන කියන කැමැත්ත මා තුළ பரிசுத்த තිබෙනවා. ஜீவிதம் எனக்குள்ள கெட்டு போய் கொண்டிருக்கிறது. මගේ ජීවිතේ සුද්ධකමේ ජීවිතේ අද කලලක් වෙලා විනාශ වෙලා නරක වෙලා තිබෙනවා. இன்றைக்கு அந்த ஜீவிதத்தில் விலகி வாழ்வதற்காக என்னை அர்ப்பணிக்க விரும்புகிறேன். ස්වාමිනේ අපවිත්‍රකමේ ජීවිතෙන් ඈත් වෙලා ජීවත් වෙන්න මට උදව් කරන්න. நிர்பந்தமான மனிதன் நான், இயேசுவே எனக்கு இறங்கிடுமே. කාලකන්ණි මිනිස්සේ ස්වාමිනේ මට උදව් කරන්න. நிர்பந்தமான மனிதன் நான், இயேசுவே எனக்கு இறங்கிடுமே. நான் செய்ய விரும்பாததை செய்கின்றேன், பேசக்கூடாததை பேசுகின்றேன், செய்ய விரும்பாததை செய்கின்றேன், பேசக்கூடாததை பேசுகின்றேன், நினைக்க கூடாததை நினைக்கின்றேன், விடுவித்து காத்தருளும் என் இயேசுவே. நினைக்க கூடாததை நினைக்கின்றேன், விடுவித்து காத்தருளும் என் இயேசுவே. நிர்பந்தமான மனிதன் நான், இயேசுவே எனக்கு இறங்கிடுமே. நிர்பந்தமான மனிதன் நான், இயேசுவே எனக்கு இறங்கிடுமே. பார்க்க கூடாததை பார்க்கின்றேன், கேட்க கூடாததை கேட்கின்றேன், பார்க்க கூடாததை பார்க்கின்றேன், கேட்க கூடாததை கேட்கின்றேன், செய்ய கூடாததை செய்கின்றேன், விடுவித்து காத்தருளும் என் இயேசுவே. செய்ய கூடாததை செய்கின்றேன், விடுவித்து காத்தருளும் என் இயேசுவே. நிர்பந்தமான மனிதன் நான், இயேசுவே எனக்கு இறங்கிடுமே. நிர்பந்தமான மனிதன் நான், இயேசுவே எனக்கு இறங்கிடுமே. சபை மக்களை பார்த்து நான் பேசுறேன். சபாவை செனக பலமா கதா கர. இன்றைக்கு நமக்கு தேவை, கடைசி காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு தேவை பரிசுத்தம். අපගේ ජීවිතයේ මේ අවසාන කාලයේ ජීවත් වෙන ඔබටයි මටයි තිබෙන අවශ්‍යතාවය නම් සුද්ධකමයි. அது பேசுகிற எனக்கும் பரிசுத்தம் தேவை.
කතා කරන්නව මටද ඒ ශුද්ධකම அதை අවශ්‍යයි. கேட்கிற உங்களுக்கும் பரிசுத்தம் தேவை. ඒ අසන්නව ඔබටත් මේ ශුද්ධකම අවශ්‍යයි. மாம்சத்தின் கிரியைகளை விட்டு விலகி, මාංශයේ ක්‍රියාවලින් ඈත් වෙලා, மாம்சத்தின் உணர்வுகளை விட்டு விலகி, මාංශයේ ඇඟීම් වලින් ඈත් වෙලා, மாம்ச இச்சைகளை விட்டு விலகி, මාංශයේ තෘෂ්ණාවලින් ඈත් වෙලා நம்மாலான மட்டும் අපට පුළුවන් තරමට பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு ශුද්ධකම ආරක්ෂා කරගෙන விலக வேண்டியதற்கு விலகி වැළකී යුතු දේවල් වලින් වැළකීලා தேவனுக்காய் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். දෙවියන් වහන්සේ වෙනුවෙන් අපේ ජීවිතේ බාර කරමු. எல்லாரும் அப்படியே கரங்களை உயர்த்தி සියදෙනාම ජීවිතයත් එක්ක சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க ස්වාමීන් பார்க்கலாம். වහන්සේ බලලා කියන්න. ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும் சொல்லுங்க ස්වාමීනි මාව பார்க்கலாம். ශුද්ධ කරන්න என்னை ස්වාමීනි. பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லுங்க මාව பார்க்கலாம். ශුද්ධ කරන්න කියලා කියන්න. நான் விலக வேண்டியதுக்கு விலகி ஜீவிக்கணும்னு சொல்லுங்க මාව பார்க்கலாம். වැළකෙන්න ඕන දේවල් වලින් වැළකෙන්න ඕන කියලා කියන්න. சபையாக நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சொல்கிறோம், நாங்கள் விலக வேண்டியதுக்கு விலகணும். කියමු. நாங்கள் தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு விலகணும். අපි අනවශ්‍ය වචන වලින් ඈත් වෙමු. பொய்யான காரியங்களை விட்டு விலகணும். බොරු දේවල් වලින් අපි ඈත් වෙමු. பொல்லாப்பான காரியங்களை விட்டு விலகணும். නපුරු දේවල් වලින් ඈත් වෙමු. வாக்குவாதங்களை விட்டு விலகணும். විවාද වලින් වැළකෙමු. பிரிவினை உண்டாக்குற காரியங்களை விட்டு බෙදීම விலகணும். ඇති කරන්නව කාරණා වලින් වැළකෙමු. மாம்ச இச்சைகளை தூண்டுகிற காரியங்களை விட்டு මාංශ விலகணும். තෘෂ්ණා වලින් ඇති කරන්නව කාරණා වලින් ඈත් වෙමු. ஏசப்பா, நான் ஒரு பலகீனமான பாத்திரம் ஆண்டவரே, යේසුනේ මම දුර්වල වූ என்னை භාජනය. பலப்படுத்த நிறுத்தும் ஆண்டவரே. මාව ශක්තිමත් කරලා කෙලින් பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ජීවිතයක් ජීවත් වෙන්න මට උදව් කරන්න. ஒவ்வொரு நாளும் பரிசுத்தனோட வாழ்க்கையில வாஞ்சிக்க உதவி செய்யும். දවස් පතා සුද්ධකම පිපාස වෙන්න මට උදව් කරන්න. நான் மற்ற ஜனத்துக்கு முன்பதாய் மாதிரியாய் வாழ்ந்து காண்பிக்க உதவி ස්වාමීනි செய்யும். මම අන්සනක ඉදිරියේදී ස්වාමීනි ආදර්ශයක්ව ජීවත් වෙන්න මට උදව් இந்த කරන්න. சபைக்குள்ள இருக்கிற விசுவாசிகள் என்னை பார்க்கும் பொழுது வித்தியாசத்தை உணரட்டும். මේ සභාවේ ඉන්න වැදිලවන්ත මාකරේ බලන මොහොතේදී මා තුල වෙනසක් ඇති වෙන්න. எனக்கு உதவி செய்யும் என்று கேட்பதற்கு எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? උදව් කරන්න කියලා ඉල්ලන්න ස්වාමීන් වහන්සේ තුල ඔබ කී දෙනෙක් සූදානම් සිටිනවද? கர்த்தருடைய பந்திக்கு நேரா போகிறதுக்கு நீ ஆயத்தமாயிட்டு ස්වාමීන් இருக்கீங்க. වහන්සේගේ මේසෙට කෙලි යන්න ඔබ සූදානම් இந்த සිටිනවද? கடைசி நேரத்தை உங்களுடைய போதகருடைய கரங்களில கொடுக்கிறேன். ඉතිරි කාලය ඔබගේ දේවදාසයාගේ දෑතට දෙන්න යනවා. ஒருவேளை சில நிமிடங்கள் நான் எடுத்திருந்தால் என்னை மன்னித்துக் கொள்ளுங்க. ඔබට තමයි සික වේලාව මම ගත්ත නේකට සමා වෙන්න. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு மாற்றங்களை ஆண்டவர் ස්වාමීන් கொடுப்பாராக. වහන්සේ අද දවසේ ඔබගේ ජීවිත වෙනස්කමක් ඇති කරන්න. விலக வேண்டியது விலகி, அர்ப்பணிக்க வேண்டியது அர்ப்பணித்து, ஒப்பு கொடுக்க வேண்டியது ஒப்பு கொடுப்பதற்கு பிரயாசப்படுங்கள். ඔබ ජීවිතයේ ඈත් වෙන්න ඕන දේවල් ඈත් වෙලා බාර කළ යුතු දේවල් බාර කළා, කැප යුතු දේවල් කැප කළා. ඔබේ ජීවිතේ ජීවත් වෙන්න ඔබ වෙස්සටපත් වෙන්න. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்களை கொடுப்பாராக. ස්වාමීන් වහන්සේ ඔබගේ ජීවිතේ වෙනස්කම් ඇති කරන්න. அப்படியே ஜெபத்தில் இணைந்து நில்லுங்கள். එමම යාඥාවෙන් ඔබ වාඩි වෙන්න.